தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் ஷாஜஹான் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். அவர் ஏற்கனவே PO கைடு பார்ட் 2 பாடங்களை எடுத்திருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பு இருக்கும். அனைவரும் கண்டிப்பாக வகுப்பினை கூர்ந்து கவனித்து பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சாஜு, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சாஜு, நான் மியூட் பண்ணிக்கிறேன். சாஜு, நான் சரிங்க சார். தோழர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல வந்துட்டு நம்ம PO கைட் பார்ட் 2 ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கிளாஸ் 16 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அதனுடைய கண்டினியூஷனை வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கங்கள். அதாவது போன கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெயில் பத்தி சொல்றப்போ அந்த ஸ்கிரீன் தெரில அப்படின்னாங்க. சார், அந்த இன்டர்நேஷனல் மெயிலுடைய டேரிஃப் எல்லாம் எங்க போய் பாக்குறது அப்படின்ட்டு அது சொன்னப்போ மெயில் அந்த ஸ்கிரீன் தெரில அப்படின்னாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இந்தியா போஸ்ட் வெப்சைட்லேயே தான் நீங்க மெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், மெயில்ஸ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, மகாராஜன் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுமா? தெரியுது. ஓகே. இந்த இன்டர்நேஷனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே மெயில்ஸ்ல இன்டர்நேஷனல், அப்புறம் இந்த லெட்டர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் லெட்டர்ஸ் பத்தின டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு அதுல வந்துடும். அதுல பாத்தீங்க அப்படின்னா டேரிஃப்னு ஒரு டேப் இருக்கும். இந்த டேரிஃப்ங்கிற டேபை கிளிக் பண்ணீங்கன்னா அன்னைக்கு என்னால் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ண முடியல. ஸோ அது பார்த்துக்கோங்க. நீங்களே இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் டேரிஃப் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை பிரிச்சிருப்பாங்க, இந்தியாவுக்கு எவ்வளவு, லெட்டர்லாம் எவ்வளவு, ஸ்மால் பேக்கெட்ஸ்க்கு எவ்வளவு. ஸோ அது 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று யூஎஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க, அதர் தான் யூஎஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் டேரிஃப் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். இந்த டேரிஃப் வந்துட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ல கீழே வந்தீங்க அப்படின்னா கால்குலேட் போஸ்டேஜ் அப்படின்ட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தாப்புல இந்த இன்டர்நேஷனல், ஸோ டொமஸ்டிக்ன்றது நம்மளுடைய நார்மலா நம்ம இன்லேண்ட் மெயிலுக்கானது. இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ஃபாரின் மெயில்ஸ்க்கானது. இதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். டேரிஃப் ஒவ்வொரு கண்ட்ரிக்கான டேரிஃப் வந்துட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கண்ட்ரி நேம், என்ன சர்வீஸ் செலக்ட் பண்றீங்க, ஸோ இதெல்லாம் நீங்க ஸ்மால் பேக்கெட்டா இல்லை லெட்டரா, ஸோ என்ன அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், வெயிட்டு, இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இந்த ரேட்ஸ் வந்து நம்ம இந்த இந்தியா போஸ்ட் வெப்சைட்லேயே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி இந்த இன்டர்நேஷனல் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான். சரிங்களா? அது போக அன்னைக்கு பேசுறப்போ சொல்றப்ப பாத்தீங்கன்னா அந்த பேனல் என்வலப் பத்தி சொல்லியிருந்தேன். பேனல் என்வலப் அன்னைக்கு நல்லா காமிக்க முடியல. ஸோ இதான் வந்துட்டு பேனல் என்வலப் அப்படிம்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா அந்த லெங்க் பெரிய இதுக்கு நீளமா இருக்கணும். ஸோ இது மட்டும் தான் இந்த பேனல் என்வலப்புங்க. இதுல வந்து உங்களுக்கு இந்த அட்ரஸ் பேஜ் பார்ட் மட்டும் உங்களுக்கு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும், மீதி எதுவுமே உங்களுக்கு வெளியே தெரியாது. ஸோ அன்னைக்கு கிளாஸ்ல வந்து இந்த ஸ்கிரீன் என்னால காமிக்க முடியல. ஸோ இதான் இந்த பேனல் என்வலப் அப்படிம்பாங்க. சரி, ஸோ ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க, அதுக்காக உங்களுடைய இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணோம். கிளாஸ் 16 வரைக்கும் பார்த்துருந்தோம். 17 பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆஃப் இன்வார்ட் மெயில்ஸ், அதாவது வெளிநாட்டில இருந்து நம்ம இந்தியாவுக்கு வர்ற தபால்களை எப்படி டெலிவரி பண்றது அப்படிங்கிறது. ஸோ இது அஸ் யூஷுவல் நமக்கு இன்லேண்ட் மெயிலுக்கு என்ன கண்டிஷன்ஸோ அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் நம்ம அந்த வெளிநாடுகள்ல இருந்து வர தபால்களையும் நாம டெலிவரி பண்ணிக்கலாம். சரிங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு கஸ்டமருக்கு இந்த கஸ்டம்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் பட்சத்துல இந்த அட்ரஸைய ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு வர வச்சு ஸோ அவங்களோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணிக்கிட்டு அங்க வச்சு கூட இந்த ஆர்டிகளை டெலிவரி பண்ணலாம். ஒரு இன்வார்ட் ஆர்டிகல் இன்கேஸ் ஏதாச்சும் கஸ்டம்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த கஸ்டமரை ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு வர வச்சு அங்கே வந்துட்டு அவங்களோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணிட்டு ஆர்டிகளை டெலிவரி பண்ணிக்கலாம். அப்புறம் வேர் ஹவுசிங் சார்ஜஸ் எவ்வளவு நாள் வச்சுக்கலாம். வேர் ஹவுசிங் சார்ஜஸ் அப்படிங்கிற பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்வார்ட் ஃபாரின் ஆர்டிகல், வெளிநாட்டுல இருந்து நமக்கு உள்ளாடி வர்ற ஒரு ஃபாரின் ஆர்டிகல், பார்சல் தவிர்த்த மற்ற ஃபாரின் ஆர்டிகல் அதனுடைய வெயிட் 500 கிராமுக்கு மேல, 1/2 கிலோவுக்கு மேல இருக்கும் பட்சத்துல அந்த ஆர்டிகல் 7 நாளை தாண்டி போகுது அப்படிங்கிறப்ப, அதாவது வந்த அன்னையிலிருந்து மீன்ஸ் வந்த அன்னைக்கு நாம அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருவோம். ஸோ வந்த அன்னையில இருந்து 7 நாளை தாண்டி போகுது அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு நாளைக்கும் நாம 5 ரூபாய் வச்சு இந்த வேர் ஹவுசிங் சார்ஜஸ் வந்துட்டு அவங்களுக்கு சார்ஜ் பண்ணிப்போம். எனக்காச்சும் இந்த ஆர்டிகல் அதாவது 7 நாளை தாண்டி போறப்போ 8வது நாள்ல இருந்து இந்த 5 ரூபாய். இந்த 5 ரூபாங்கிறது சாதாரண ஆர்டிகலுக்கு. இன்கேஸ் இந்த ஆர்டிகல் போஸ்ட் ரெசிடென்ட் ஆர்டிகல் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களே வந்து எடுத்துப்போம் அல்லது கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதாவது போஸ்ட் ரெசிடென்ட் ஆர்டிகல்பாங்க. அந்த ஆர்டிகல் அவங்க வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி
கம் அண்ட் கலெக்ட் அப்படிம்பாங்க சரிங்களா, அல்லது வெயிட் ஃபார் அரைவல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆர்டிகல் போஸ்ட் ரெஸ்டாண்ட் ஆர்டிகல்னா 10 ரூபாயும், இதர சாதாரண தபாலுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் வந்துட்டு நம்ம பெர் டேக்கு சார்ஜ் பண்றோம். இது பார்சல் தவிர்த்த ஆர்டிகிளுக்கு. இதுவே பார்சலா இருக்கும் பட்சத்துல இன்கேஸ் பார்சல் தவிர்த்த ஆர்டிகிளுக்கு 7 நாளைக்கு அப்புறம் இந்த வேர் ஹவுசிங் சார்ஜஸ் நம்ம சார்ஜ் பண்றோம். அதுவே பார்சலா இருக்கும் பட்சத்துல 10 நாளைக்கு அப்புறம் நாம இந்த வேர் ஹவுசிங் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவோம். இந்த அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்சல்ங்கிறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 ரூபாய் ஒரு நாளைக்கு பெர் டே, ஒரு நாளைக்கு 1 ரூபாய் அப்படிங்கிறத பண்றோம். எப்போ அப்படின்னா 10 நாளைக்கு அப்புறம் சரிங்களா. அதுவே நாம லெட்டர் அப்படிங்கிறப்போ பார்சல் தவிர்த்து மற்ற ஆர்டிகல்ஸ் இது ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா 7 நாளுக்கு அப்புறம் இந்த வேர் ஹவுசிங் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிப்போம். அதுவும் எப்படின்னா நார்மல் ஆர்டிகளுக்கு 5 ரூபாயும் போஸ்ட் ரிஸ்டாண்ட் ஆர்டிகளுக்கு 10 ரூபாயும். பார்சலை பொறுத்த வரைக்கும் அது நார்மலா இருந்தாலும் சரி, போஸ்ட் ரிஸ்டாண்ட் ஆர்டிகலா இருந்தாலும் சரி 1 ரூபாய் தான் கலெக்ட் பண்றோம். அதுவும் எப்பனா ஆஃப்டர் த 10th டே, தட் மீன்ஸ் 11th டேல இருந்து நாம இதை கலெக்ட் பண்ணிப்போம். இந்த பார்சல்ல மட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போஸ்ட் அந்த இன்கேஸ் அது வந்துட்டு போஸ்ட் ரிஸ்டாண்டே பார்சலா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 1 மாசம் வரைக்கும் நாம இந்த ஆர்டிகலை வந்து அந்த பார்சலை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீடைன் பண்ணிக்கலாம். அதுவே விபி அந்த ஆர்டிகல் போஸ்ட் ரிஸ்டாண்டுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்சோ அது வந்துட்டு ஒரு விபியாவும் இருக்கும் பட்சத்துல அந்த ஆர்டிகலை வந்து நாம 7 நாள் வரைக்கும் தான் வச்சுக்க முடியும். பட் அவங்க அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து நாம சார்ஜஸ் வேர் ஹவுசிங் சார்ஜஸ் 1 ரூபாய் அட் த டைம் ஆஃப் டெலிவரி நாம வாங்கிக்கணும். ஸோ இந்த அமௌண்ட்டையும் நம்பர் ஆஃப் டேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டர்ஸ்ங்கிறப்போ 7 days. இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5 rupees 5 per day. அது வந்துட்டு சாதாரண ஆர்டிகலுக்கு, போஸ்ட் ரிஸ்டாண்ட்னா 10 per day. அதுவே பார்சல்னா போத் ரெண்டுக்குமே rupees 1 per day தான். அதுவும் எப்பனா ஃப்ரம் த 11th டே சரிங்களா. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க வேர் ஹவுசிங் சார்ஜஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்காக சரிங்களா. அப்புறம் ரீடைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்லாண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம ஒருத்தங்க ரீடைரக்ஷன் நம்ம கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்துக்கலாம், அல்லது நமக்கு அவங்களுடைய புதிய அட்ரஸ் தெரிய வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வந்த ஆர்டிகலை நாம ரீடைரக்ட் பண்றோம். ஸோ இதே மாதிரியான ஃபெசிலிட்டி எதுக்கும் இருக்கு அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து வர்ற ஒரு தபால், வெளிநாட்டுல இருந்து வர ஒரு ஆர்டிகலுக்கு நம்ம என்ன இருக்கு, ரீடைரக்ஷன் ஃபெசிலிட்டிங்கிறது இருக்கு. ஸோ இன்கேஸ் வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆர்டிகல் நமக்கு உள்ளாடி வந்திருக்கு, இந்தியாவுக்குள்ளாடி வந்திருக்கு. இந்தியாவுக்குள்ளாடி வரப்போ வந்துட்டு அவங்க இது கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட வந்துட்டு ரீடைரக்ஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 விஷயங்கள் நம்ம ஞாபகத்துல 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒண்ணு, இந்த ஆர்டிகல் எங்க ரீடைரக்ட் செய்யப்படுகிறது, இந்தியாவுக்கு உள்ளாடியா அல்லது இந்தியாவுக்கு வெளியே ரீடைரக்ஷன் பண்றாங்களா, இந்த 2 விஷயங்களை வந்து நாம பாத்துக்கணும். ஸோ இந்தியாவுக்கு உள்ளாடி ரீடைரக்ஷன் பண்றப்ப வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைங்களா. வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆர்டிகல் வருது, இப்போ எனக்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன கொடுத்துருப்பேன், எனக்கு வர்ற ஆர்டிகல் எல்லாம் ரீடைரக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ நான் கொடுத்துருக்கிற அட்ரஸ் இந்தியாவுக்கு உள்ளாடி இருக்கு. இப்போ நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், எனக்கு வந்து வர்ற ஆர்டிகல் எனக்கு மதுரைக்கு ரீடைரக்ஷன் பண்ணி கொடுங்க, நான் ஒரு இது கொடுக்குறேன். ஸோ எனக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, அதை அவங்க எங்க ரீடைரக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளாடியே இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு ரீடைரக்ட் பண்றாங்க. இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வர்ற ஆர்டிகல் அதை இந்தியாவுக்கு வெளியே இன்னொரு கண்ட்ரிக்கு ரீடைரக்ட் பண்றது. இப்படி 2 கேஸ் அதுல இருக்கு சரிங்களா. இந்தியாவுக்குள்ள ரீடைரக்ட் பண்றது, இந்தியாவுக்கு வெளியே ரீடைரக்ட் பண்றது மாதிரி 2 கேஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் இந்தியாவுக்கு உள்ளாடி ரீடைரக்ட் பண்றாங்க அப்படின்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகலா இருந்துச்சுன்னா, லெட்டராவோ அல்லது போஸ்ட் கார்டாவோ அல்லது ஏரோகிராமாவோ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அஸ் யூஸ்வல் நம்ம வந்துட்டு இன்லாண்ட் மெயில்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸுக்கு ஃப்ரீ ஏர் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, வித்தவுட் எனி ஏர் சர்சார்ஜ் நம்ம ஃப்ரீ ஏர் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆர்டிகல் வெளிநாட்டுல இருந்து வர ஆர்டிகல் இந்தியாவுக்குள்ள ரீடைரக்ஷன் செய்யறோம். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகல்ஸ் லெட்டர், ஏரோகிராம் அண்ட் போஸ்ட் கார்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டிகலை நாம எந்த விதமான அடிஷனல் ஏர் சர்சார்ஜும் இல்லாம இந்தியாவுக்குள்ளாடி பை ஏர் நாம என்ன பண்ணிக்கலாம், ரீடைரக்ஷன் பண்ணிக்கலாம். அதர் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ் லெட்டர், ஏரோகிராம்ஸ், போஸ்ட் கார்டை தவிர்த்து வேற ஏதாச்சும் வகையான ஆர்டிகலா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா சர்ஃபஸ் ரூட்ல மட்டும்தான் என்ன பண்ணிக்கணும், ரீடைரக்ஷன் பண்ணணும். இன்கேஸ் இந்த சென்டர் இந்த ரிசீவர், அதாவது ரீடைரக்ஷனுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, இந்த ரிசீவர் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்போ எனக்கு வர்ற தபால நீங்க வந்துட்டு ஏர்ல ரீடைரக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஏர் சர்சார்ஜ் வந்து அவங்க பெய்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இது நீங்க அந்த பிஓ கைட் பார்ட் 1ல படிச்சீங்கன்னா அந்த 62 கிளாஸ் 62 பாத்தீங்கன்னா அந்த ரீடைரக்ஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு கஸ்டமர் வந்துட்டு அவங்களாவே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம் ரீடைரக்ஷன் பண்றதை பத்தி, ஏர்மெயில் ரீடைரக்ஷன் பண்றதை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாங்கிற இந்த பிஓ கைட் பார்ட் 1ல கிளாஸ் 62 சொல்லியிருப்பாங்க. அதே முடிஞ்சா ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ அந்த இதுல தான். ஸோ இன்கேஸ் அவங்க வந்து நம்ம கிட்ட ஏர்ல எனக்கு வர்ற இன்கேஸ் இந்த மாதிரி செகண்ட் கிளாஸ் ஆர்டிகலையும் எனக்கு ஏர்லயே ரீடைரக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வந்து இந்த செகண்ட் கிளாஸ் ஆர்டிகலையும்
ஏர் மூலமா நம்ம வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த செகண்ட் கிளாஸ் ஆர்டிகிள்ஸ் சர்ஃபஸ் மூலமா மட்டும்தான் ரீடைரக்ட் செய்யப்படும். ஸோ இது ஒரு ஸ்டேட்டஸ், அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்த ஆர்டிகிள் இந்தியாவுக்கு உள்ளாடி ரீடைரக்ஷன் பண்றது. அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆர்டிகிள் இந்தியாவுக்கு உள்ளாடி வருது, வந்த இந்த ஆர்டிகிளை இன்னொரு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு ரீடைரக்ட் பண்றது. சரிங்களா? முதல் கண்டிஷன் வெளிநாட்டுல இருந்து வந்த ஆர்டிகிள் இந்தியாவுக்குள்ளாடியே ரீடைரக்ட் பண்றது. ரெண்டாவது கண்டிஷன் வெளிநாட்டுல இருந்து வந்த ஆர்டிகிளை இந்தியாவுக்கு வெளியே இன்னொரு அட்ரஸுக்கு ரீடைரக்ட் பண்றது. ஸோ இதையும் அடுத்த லெவலுக்கு போறப்ப நாம ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மெயில் எப்படி வந்துச்சு, சர்ஃபஸ்ல வந்துச்சா அல்லது ஏர்ல வந்துச்சா, நாம எப்படி ரீடைரக்ட் பண்ண போறோம், சர்ஃபஸ்ல ரீடைரக்ட் பண்ண போறோமா ஏர்ல ரீடைரக்ட் பண்ண போறோமா, இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அது போக இன்னொரு அடிஷனல் விஷயம் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிகிள் எங்க இருந்து வந்துச்சு. ஸோ எங்க இருந்து வந்துச்சுன்னு பாக்குறப்போ இந்த APPU கண்ட்ரிஸ், அப்பு கண்ட்ரிஸ் இல்லையா, அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் கண்ட்ரிஸ். ஸோ இந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்கா இல்ல இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரில இருந்து வந்திருக்கா இப்படிங்கிறத பார்க்கணும். இப்படி சில விஷயங்களை வந்துட்டு நாம பார்க்கணும் எப்போ இந்தியா விட்டு வெளியே ரீடைரக்ட் ஆகுறப்போ. சரிங்களா? ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளா வந்துட்டு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த வெளிநாட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணணும், வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு ஆர்டிகிளை இன்னொரு வெளிநாட்டு அட்ரஸுக்கு ரீடைரக்ட் பண்றப்ப வந்துட்டு நம்ம ரெண்டு விஷயங்களை கவனத்துல கொள்ளணும். ஒன்னு, அந்த ஆர்டிகிள் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது. சரிங்களா? எங்க இருந்து வந்துச்சுங்கிற கேட்டகரி பாத்தீங்கன்னா APPU கண்ட்ரிஸா அல்லது அதர் தான் APPU கண்ட்ரியா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த APPU பத்தி கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லியிருந்தேன். இந்த அப்பு கண்ட்ரிஸ்ல இருந்து வர்ற ஆர்டிகிள் பாத்தீங்கன்னா ரெடியூஸ்டு சார்ஜஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 85% வரைக்கும் ரெடியூஸ்டு சார்ஜ், அதாவது குறைவான கட்டணத்துல என்ன பண்ணிருப்பாங்க, இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இது இந்த APPU கண்ட்ரிங்கிறது இலங்கைன்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீலங்கா. சரிங்களா? ஸோ ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு, ஏன்னா ஸ்ரீலங்காவும் APPU கண்ட்ரி, இந்தியாவும் APPU கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க இருந்து ஸ்ரீலங்கா டு இந்தியாவுக்கு ரெடியூஸ்டு சார்ஜ், ரொம்ப குறைவான ரேட்ல இங்க அமைச்சிருப்பாங்க. அதே ஆர்டிகிள் இங்க இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ரீடைரக்ட் ஆகிறப்போ அதுக்கான சார்ஜஸ் ஜாஸ்தி ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நாம இதை இந்த கான்செப்ட் வந்து எடுத்திருப்போம் வெளிநாட்டுக்கு ரீடைரக்ட் பண்றப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரி அதர் தான் APPU கண்ட்ரில இருந்து ஒரு ஆர்டிகிள் நம்ம இந்தியாவுக்கு வருது. சரிங்களா? அது எப்படி வருது அப்படின்னா, இந்த சர்ஃபஸ் ரூட்ல நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஒரு கண்ட்ரில இருந்து சர்ஃபஸ் ரூட்ல இந்தியாவுக்கு ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு. இங்க இருந்து அந்த ஆர்டிகிளை நான் இன்னொரு கண்ட்ரிக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ரீடைரக்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஆர்டிகிளை மறுபடியும் சர்ஃபஸ் வழியாவே ரீடைரக்ட் பண்றதா இருந்துச்சுன்னா எந்த விதமான அடிஷனல் சார்ஜஸும் நாம அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ சர்ஃபஸ்ல வந்துச்சு, இந்தியாவுக்கு ஒரு கண்ட்ரில இருந்து, கண்ட்ரி ஏல இருந்து சர்ஃபஸ்ல இந்தியாவுக்கு வருது, இந்தியாவில இருந்து மறுபடியும் சர்ஃபஸ் ரூட்லயே எங்க போகுது, கண்ட்ரி பி, இன்னொரு கண்ட்ரிக்கு நாம ரீடைரக்ட் பண்றோம். இன்கேஸ் அந்த கஸ்டமர் வந்துட்டு எனக்கு ஏர்ல அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாரு அப்படின்னா, அந்த அட்ரஸ் அவங்க வாங்குறப்ப என்ன பே பண்ணிக்கணும், இந்த ஏர் சர்சார்ஜ். ஸோ இங்க இருந்து அது இந்த கண்ட்ரி ஏல இருந்து இந்தியாவுக்கு சர்ஃபஸ் ரூட்ல வந்திருக்கும். பட் இந்தியாவில இருந்து இந்த கண்ட்ரி பிக்கு எப்படி போயிருக்கும், ஏர் ரூட்ல போயிருக்கும். ஸோ இந்தியாவில இருந்து இந்த கண்ட்ரிக்கு போறதுக்கான இந்த ஏர் சர்சார்ஜை இந்த அட்ரஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு கேஸ், எப்போ சர்ஃபஸ்ல வந்த ஆர்டிகல். இன்கேஸ் அதே கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு ஏர்மேலா ஒரு ஆர்டிகல் வருது. சரிங்களா? முதல்ல பார்த்தது இந்த கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு சர்ஃபஸ் ரூட்ல வந்த ஆர்டிகல். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு ஏர்மேலா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்துருச்சு. இந்தியாவில வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன பாக்குறோம், அவர் ரீடைரக்ஷன் கொடுத்துருக்காரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த லெட்டர் அவருக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு நாம அனுப்பிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கேயும் அதே கண்டிஷன் தான். ஏர்மேல்ல வந்த ஆர்டிகிள் சர்ஃபஸ்ல ரீடைரக்ஷன் பண்றதா இருந்துச்சுன்னா எந்த விதமான அடிஷனல் சார்ஜ் நாம வாங்க போறது இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நாம ரீடைரக்ஷன் பண்ணிடுறோம். பட் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஏர்மெயில் அப்படிங்கிற வார்த்தையை அடிச்சிடணும். நீங்க யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஏர்மெயில்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த வார்த்தை இருக்கும் இல்லைங்களா, ஏர்மெயில் வந்து பாரேவியன், அதாவது இந்த ஏர்மெயில போறதுக்காக ஒரு வார்த்தை நாம இருக்கும் சாதாரணமா இந்த ஏர்மெயில் நாம அனுப்புறப்போ. ஸோ இந்த வார்த்தையை நாம என்ன பண்ணிடணும், ஸ்கோர் அவுட் பண்ணிடணும். ஏன்னா இப்போ அது எப்படி போகுது, இந்த கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு வர்றப்போ ஏர்மெயில வந்துச்சு, இந்தியாவில இருந்து அடுத்த கண்ட்ரிக்கு போறப்போ சர்ஃபஸ்ல போகும் பட்சத்துல இந்த ஏர்மெயிலுங்கிற வார்த்தையை, இதுல இருக்கிற இந்த ஏர்மெயிலுங்கிற வார்த்தையை என்ன பண்ணிடணும், ஸ்கோர் அவுட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே நாம என்ன பண்ணிடுவோம், இந்த கண்ட்ரில இருந்து அடுத்த கண்ட்ரிக்கு ரீடைரக்ஷன் கொடுத்துறோம். இதுவே ஏர்மெயில்ல பண்றோம் அப்படின்னா, இந்த இதுக்கான இந்தியாவில இருந்து இந்த கண்ட்ரிக்கு அனுப்புறதுக்கான ஏர் சர்சார்ஜ் என்னவோ அந்த ஏர் சர்சார்ஜை இந்த அட்ரஸ் அட் த டைம் ஆஃப் டெலிவரி அவங்க பே பண்ணி ஆகணும். சரிங்களா? இந்த கண்டிஷன் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த கண்டிஷன் அதர் தான் APPU கண்ட்ரிஸ். சரிங்களா? இப்போ ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு, எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா
ஏபிபி அப்ரூவ் கண்ட்ரில இருந்து ஒரு ஆர்டிகல் எங்க வந்திருக்கு, நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இங்க இந்த கஸ்டமர் என்ன பண்ணிருக்காரு, ரீடாக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. சரிங்களா, ரீடாக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னொரு கண்ட்ரிக்கு எனக்கு அனுப்பிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரீடாக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஸோ இப்போ இங்க என்னன்னா இந்த கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு வரதுக்கு இந்த ரெடியூஸ்டு ரேட்ல தான் இது வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ குறைவான கட்டணத்துல இந்தியா வந்திருக்கும். ஆனா அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரில இருந்து டைரக்டா இந்த கண்ட்ரிக்கு அனுப்புறதுக்கான சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கும். சரிங்களா, ஏன்னா இது வந்து ஒரு நான் அப்பு கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். இது இந்தியாங்கிறது, இது வந்து ஸ்ரீலங்கான்னு வச்சுக்கோங்க, இது இந்தியான்னு வச்சுக்கோங்க. இந்த கண்ட்ரி சம் அதர் கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ட்ரி அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா டு இந்தியா வரதுக்கான சார்ஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு கண்ட்ரிஸும் அப்பு கண்ட்ரிஸ். அதே நேரம் ஸ்ரீலங்கா டு யூஎஸ் அனுப்புற சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கும். சரிங்களா, ஸோ இந்த சார்ஜஸ் இது வந்து கிட்டத்தட்ட 85% குறைஞ்ச சார்ஜஸ் இருக்கு. 85% அல்ல சம்திங் ஏதோ ஒரு இந்த சார்ஜஸோட ரொம்ப குறைவான சார்ஜஸ்ல தான் அது இந்தியாவுக்கு வந்திருக்கும். இப்போ இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த ஆர்டிகிள் நேரடியா இந்த கண்ட்ரில இருந்து இந்த கண்ட்ரிக்கு, அதாவது இப்போ ஸ்ரீலங்கா டு யூஎஸ் போகுது அப்படின்னா அதனுடைய சார்ஜஸ் ஜாஸ்தியா இருந்திருக்கும். ஆனா அது என்ன இருக்கு, ஸ்ரீலங்கா டு இந்தியா வந்திருக்கு, இந்தியா டு யூஎஸ்க்கு ரிடைரக்ட் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன்ல நாம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இங்க இருந்து வர்றதுக்கான சார்ஜஸுக்கும் அதே நேரத்துல இந்த ஆர்டிகிள் நேரடியா இந்த ஸ்ரீலங்கா டு யூஎஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். சரிங்களா, ஸோ இந்த கண்ட்ரி எனி ஆஃப் அப்பு கண்ட்ரி இங்க இருந்து இந்த கண்ட்ரிக்கு போறதுக்கான சார்ஜஸ், ஸோ இந்த ரெண்டு சார்ஜஸுக்குமான டிஃபரன்ஸ், இந்த வித்தியாசத்தை நாம என்ன பண்ணணும், இந்த அட்ரஸி கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸி இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். இன் அடிஷன் இன்கேஸ் இல்ல யூஸ்வலா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சர்ஃபேஸ்ல தான் ரிடாக்ட் பண்றோம், இல்ல அந்த அவங்க வந்துட்டு ஏர் டிரான்ஸ்மிஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் பிளஸ் இந்த ஏர் சர்சார்ஜ் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அதே கண்டிஷன் தான் ஏர் மெயில வந்திருந்தாலும். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் ரூட்ல இந்தியாவுக்கு வந்தது, ஒரு அப்பு கண்ட்ரில இருந்து சர்ஃபேஸ் ரூட்ல இந்தியாவுக்கு வந்தது. அடுத்தது ஒரு அப்பு கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு ஏர் ரூட்ல வந்தது. சரிங்களா, ஏர் மெயில வந்தது. இங்கேயும் கிட்டத்தட்ட சேம் அதே கண்டிஷன் தான், இங்கேயும் அதே மாதிரி தான் அந்த ஏர் மெயிலுங்கிற வார்த்தையை அடிச்சிடணும். இங்கேயும் இந்த எக்ஸ்க்ளூடிங் ஏர் சர்சார்ஜ், இந்த சார்ஜஸ் இந்த கண்ட்ரில இருந்து இந்தியா வர்றதுக்கான சார்ஜஸ், அதே மாதிரி இந்த கண்ட்ரில இருந்து டைரக்டா இந்த கண்ட்ரிக்கு போனா என்ன சார்ஜஸ் வந்திருக்கும், இந்த ரெண்டு சார்ஜஸ்க்குமான டிஃபரன்ஸ் இந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். இன் அடிஷன் அவங்க என்ன பே பண்ற மாதிரி இருக்கும்னா இந்த ஏர் சர்சார்ஜும் பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதால கொடுத்துருப்பாங்க. ரெண்டு விஷயங்கள் தான். ஒண்ணு, எங்க இருந்து வந்திருக்கு இந்த கண்ட்ரி, எங்க இருந்து வந்திருக்கு, அப்புறம் என்ன மோட்ல வந்திருக்கு, சர்ஃபேஸ்ல வந்துச்சா ஏர்ல வந்துச்சா, அப்புறம் இந்தியாவில இருந்து அது எப்படி அடுத்த கண்ட்ரிக்கு போகுது, சர்ஃபேஸ்ல போகுதா ஏர்ல போகுதா, இவ்வளவுதான் நாம பாக்குறது. எப்போ இந்தியாவுக்கு வெளியே ரிடக்ஷன் கொடுக்குறப்போ. இந்தியாவுக்குள்ள ரிடக்ஷன் கொடுக்குறப்போ பிரச்சனை இல்லை, as per இன்லாண்ட் ஆர்டிகல் நம்ம எப்படி ரிடக்ட் பண்றோமோ பண்ணிடலாம். இந்தியா விட்டு வெளியே போறப்பதான் இந்த விஷயங்கள் நம்ம செக் பண்ணிக்கணும். எந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்கு, எப்படி வந்துச்சு, இந்தியாவில இருந்து அடுத்த டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, இந்த 3 விஷயங்களை மட்டும் நாம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஸோ இதுதான் அந்த கிளாஸ் 9ல சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு சிம்பிளா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த இல்லஸ்ட்ரேஷன் இமேஜ் போட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சரிங்களா, அது கிளாஸ் 19ல வந்து அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ரீடைரக்ஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க. ரீடைரக்ஷன் 2 வகை, ஒன்னு இந்தியாவுக்குள்ளாடி, இன்னொன்னு இந்தியாவுக்கு வெளியே. சரிங்களா, அடுத்தது அன்டெலிவரபிள் கரஸ்பாண்டன்ஸ். கரஸ்பாண்டன்ஸ் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னேன். கரஸ்பாண்டன்ஸ்ங்கிறது லெட்டர் தான். இன்னொரு டைம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ். ஸோ கரஸ்பாண்டன்ஸ் வந்துச்சுனாலே நீங்க அதை என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா லெட்டர் அப்படிங்கிற அந்த அர்த்தத்திலே எடுத்துக்கலாம். சரிங்களா, அன்டெலிவரபிள் எப்பெல்லாம் ஒரு ஆர்டிகல் அன்டெலிவரபிள், நம்ம இன்னன்ல வர சேம் அதே கண்டிஷன் தானீங்களா. ஒன்னு, அந்த ஆர்டிகல் வாங்க மறுத்துட்டாரு, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு, இல்ல எனக்கு இந்த ஆர்டிகல் வேண்டாம் ரெஃப்யூஸ் பண்ணிருக்கலாம், அல்லது அன்கிளைம்டு இல்லைங்களா, ஒமிட்டட் டு டேக் டெலிவரி வித் இந்த பிரிஸ்கிரைப் பீரியட், ஒரு பீரியடுக்குள்ளாடி அவங்க கிளைம் பண்ணல அப்படின்னா, அவங்க அதை டெலிவரி எடுத்துக்கலன்னா அது அன்கிளைம்டு இல்லைங்க, அது அந்த வகையில் அது அன்டெலிவரியா இருக்கலாம். அல்லது கான் அவே ஃப்ரம் இந்தியா வித்வுட் லீவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் த போஸ்ட் ஆஃபீஸ், எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுக்காம அவங்க அந்த இந்தியா விட்டே லெஃப்ட் ஆயிட்டாங்க, லெஃப்ட் இந்தியான்ட்டு ரிமார்க் எழுதுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். சரிங்களா, அல்லது அப்புறம் நோ பர்சன் டு ஹூம் த ஆர்டிகல் குட் ப்ராப்பர்லி பி டெலிவர்ட். ஸோ அங்க அந்த மாதிரியான எந்த நபரும் இல்லை, அட்ரஸ் எல்லாம் இருக்கு, பட் அந்த நபர்கள் யாரும் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிகல். அப்புறம் டெட், அதாவது நம்ம டிசீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா இங்கிலாந்துல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு ஆர்டிகல் என்ன ஆகும், நம்மளால அதை டெலிவரி பண்ண முடியாது, நம்ம அந்த ஆர்டிகலை ரிட்டர்ன் தான் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ ரிட்டர்ன் பண்ற ஆர்டிகல் யூஸ்வலா என்ன ஆகும், அன்டெலிவரபிள் கரஸ்பாண்டன்ஸ் ரிட்டர்ன் டு த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், அல்லது அதாவது அந்த அனுப்புறவருக்கு ரிட்டர்ன் டு சென்டர். நம்ம இங்கிலாந்துல அதான் பண்றோம் இல்லைங்களா, ஒரு ஆர்டிகல் டெலிவரி ஆகல அப்படின்னா ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பிச்சு விட்டுரும். இந்த ஃபாரின் மெயிலுக்கும் அதே தான், அது டெலிவரி ஆகல அப்படின்னா சென்டருக்கு நாம ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுறோம். போஸ்ட் கார்டு விச் டு நாட் பியர் த அட்ரஸ் ஆஃப் த சென்டர், அதாவது
ஒரு போஸ்ட் கார்டு வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதுல அனுப்புனருடைய அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் ப்ராப்பரா இல்ல, பட் டூ அட்ரஸ் இருக்கு, வந்திருக்கு, டூ அட்ரஸ் இருக்கு, நம்மளால டெலிவரி பண்ண முடியல. ஸோ அந்த ஆர்டிகல் என்ன ஆகாது, நாம திரும்ப அனுப்ப மாட்டோம். அஸ் பர் நம்ம வழக்கமா டீல் பண்ற மாதிரி அது எங்க தான் போயிடும், நம்ம ஆர்லோக்கு அதை திருப்பி விட்டுருவோம். அது போக பிரிண்டட் பேப்பர்ஸ் ஒரு கேட்டகரி இருக்கு. நீங்க அடுத்த இதுல வரும் என்னெல்லாம் கிளாஸஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரி பாத்தீங்கன்னா இதுவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அன்ரெஜிஸ்டர்ட், ரெஜிஸ்டர்ட் இருந்துச்சுன்னா திரும்ப அமைச்சிருவோம். அன்ரெஜிஸ்டர்ட் பிரிண்டட் பேப்பர்ஸ் நமக்கு வந்தது அன்ரெஜிஸ்டர்ட் பிரிண்டட் பேப்பர்ஸ், புக்கை தவிர்த்து வெறும் பேப்பர் அந்த மாதிரியான விஷயங்கள் பிரிண்டட் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா இதையும் நாம என்ன பண்ண மாட்டோம், திரும்ப அந்த கண்ட்ரிக்கு நாம அனுப்ப மாட்டோம். அன்கிளைம்டு ஏதோ ஒரு விஷயத்தினால அன்டெலிவர்டு ஆர்டிகல் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம திரும்ப அனுப்ப மாட்டோம். இன்கேஸ் அந்த கஸ்டமர் ஏதாச்சும் டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாரு, மீன்ஸ் அந்த அனுப்புனர், நான் ஆல்ரெடி போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், நம்ம அட்ரஸ் எழுதுறப்பவே என்ன கொடுத்துக்கலாம், டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வேற ஒன்றும் இல்லை. இன்கேஸ் இஃப் அன்டெலிவர்டு ரிட்டர்ன் டு இந்த அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் அன்டெலிவர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்ப அனுப்பலாம். அதர்வைஸ் அந்த ஆர்டிகல் நாம அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு நாம அனுப்புறது இல்லை. சரிங்களா? இது வந்துட்டு பிரிண்டட் பேப்பர்ஸ். போஸ்ட் கார்டு நாம அனுப்புறது, போஸ்ட் கார்டு ஃப்ரம் அட்ரஸ் இல்லைன்னா திரும்ப அனுப்புறது இல்லை. அதே மாதிரி அன்ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரும் திரும்ப அனுப்புறது இல்லை. எக்ஸப்ட் அந்த கஸ்டமர் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாரு அப்படின்னா திரும்ப அமைச்சிக்கலாம். யூஸ்வலா இந்த அன்டெலிவர்டு ஆர்டிகல் எந்த வகையான அன்டெலிவர்டு ஆர்டிகலா இருந்தாலும், அது ஏர்ல வந்திருந்தாலும் சரி, சர்ஃபஸ்ல வந்திருந்தாலும் சரி, அன்டெலிவர்டு ஆயிடுச்சுன்னா அது ரிட்டர்ன் டு சென்டர் போகிறப்போ சர்ஃபஸ்ல மட்டும்தான் நாம அதை அனுப்பிச்சு விடுவோம். சரிங்களா? அது வந்தது மேபி ஏர்ல வந்திருக்கலாம் அல்லது சர்ஃபஸ்ல வந்திருக்கலாம். பட் நாம என்ன பண்றோம், இன்கேஸ் அந்த ஆர்டிகல் அன்டெலிவர்டு ஆயிடுச்சு, அன்டெலிவரபிள் ஆர்டிகல் அப்படின்னா சர்ஃபஸ்ல மட்டும்தான் நாம அதை ரிட்டர்ன் அனுப்புறோம். இங்கேயும் அதே தான். இங்கேயும் அந்த கஸ்டமர் வந்துட்டு மீன்ஸ் அந்த சென்டர் அவர் வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ சம்திங் எழுதியிருக்காரு, இன்கேஸ் அன்டெலிவர்டு ப்ளீஸ் ரிட்டர்ன் பை ஏர் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாரு அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏர்ல அனுப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஏர் சர்சார்ஜ் மறுபடியும் எங்க பே ஆகும், இந்த ஆர்டிகல் திரும்ப போய் டெலிவரி ஆகும் இல்லையா, ரிட்டர்ன் டு சென்டர் போய் அந்த அட்ரஸ் அந்த சென்டருக்கு டெலிவரி ஆகிறப்போ அவர்கிட்ட இருந்து இந்த ஏர் சர்சார்ஜ் அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ யூஸ்வலா வந்துட்டு சர்ஃபஸ் தான் அனுப்புவோம். ஸ்பெசிஃபிக்கா அந்த கஸ்டமர் வந்துட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு இல்ல டெலிவரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, இன் கேஸ் ஆஃப் அன்டெலிவர்டு ரிட்டர்ன் பை ஏர் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்னதான் பண்ணணும், ஏர்ல அனுப்பிச்சு வைக்கணும். இந்த ஏர் சர்சார்ஜ் அந்த சென்டர் இந்த ஆர்டிகல் ரிட்டர்ன் டெலிவரி வாங்குறப்போ பே பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்புறம் அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல். அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல் வேற ஒன்றும் நம்ம இந்தியா இன்ல அனுப்புறோம் இல்லையா, ஆன் இந்தியா OIGS, ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு போட்டு அனுப்புறோம் இல்லையா. ஸோ யூஸ்வலா அந்த மாதிரி OIGS நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சர்வீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி வெளிநாட்டுக்கு சர்வீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ் பர் இந்த நம்ம பிஓகேட் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்வீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி வெளிநாட்டுக்கு நாம அவங்க லெட்டர்ஸ் அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறதா இந்த பார்ட் 2 பிஓகேட் பார்ட்டில் சொல்லியிருப்பாங்க. சர்வீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம். பட் இன்கேஸ் இன்வார்ட்ல வந்துட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வந்திருக்கு, அது வந்துட்டு போஸ்டேஜ் டியூ இருக்கு, அந்த போஸ்டேஜ் டியூவை வந்துட்டு நான் சர்வீஸ் ஸ்டாம்பை ஒட்டி அந்த போஸ்டேஜ் டியூ பே பண்ணிக்கலாமானா அதுக்கு இன்வார்ட் ஆர்டிகளுக்கு அந்த போஸ்டேஜ் டியூ வந்துட்டு சர்வீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி யூஸ் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? ஸோ சர்வீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு ஆர்டிகிள் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அவங்க அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்தியாவை தவிர்த்து வெளிநாட்டுல ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருக்கிற பர்சன் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ராணுவத்தில் இருக்கிற ஒரு ராணுவ அதிகாரி அல்லது ஒரு ஊழியர், ராணுவத்தில் இருக்கிற ஒரு ஊழியர் இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறார். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இங்க இருந்து நாம ஒரு லெட்டர் அனுப்புறோம் அப்படின்னா அந்த லெட்டர் எங்க அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, வழக்கமா நம்ம இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா 56 APO அல்லது 99 APOக்கு நாம அட்ரஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு அதிகாரி வெளியே இருக்கிறாரு, இந்தியாவுக்கு வெளியே வெளிநாட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, வெளிநாட்டுல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்தியா சார்பா வெளிநாட்டுல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஸோ அவருக்கான ஆர்டிகல் பாத்தீங்கன்னா எங்க அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா 56 APOக்கு அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அவங்க வந்துட்டு இந்த நேவல், அதாவது கப்பல் இருக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கப்பல்ல வேலை பார்க்குற அதிகாரி நேவி ஆஃபீஸரா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து ஃபிளீட் மெயில் ஆஃபீஸ் மும்பை அப்படிம்பாங்க, இந்த ஆஃபீஸுக்கு அட்ரஸ் பண்ணணும். இன்கேஸ் அவங்க ஏர்ஃபோர்ஸ் அல்லது மிலிட்டரி சம்பந்தப்பட்ட அதிகாரியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஆர்டிகல் வந்துட்டு நாம 56 APOக்கு அட்ரஸ் பண்ணணும். அதுவே வந்துட்டு அவரு ஒரு நேவல் ஆஃபீஸர், அந்த கப்பற்படைம்பாங்க இல்லையா, அதனுடைய ஆஃபீஸரா இருக்கும் பட்சத்துல ஃபிளீட் மெயில் ஆஃபீஸ் மும்பை, இதுக்கு தான் வந்து நாம அட்ரஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் இதுல வந்து எந்த எக்ஸ்டென்ஷனும் கிடையாது, அவங்க வெளிநாட்டுல இருக்கிற இந்திய அதிகாரி அப்படிங்கிற மாதிரி எந்த எக்ஸ்டென்ஷனும் கிடையாது. ஆனா ஒரு இது கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்லேண்ட் ரேட் வந்து இந்த ஆர்டிகிள்ஸ்க்கு
பே பண்ணா போதுமானது. இந்த ஆர்டிகிள்லாம் எப்படி ட்ரீட் பண்ணிப்பாங்க அப்படின்னா இன்லாண்ட் ஆர்டிகிளா தான் ட்ரீட் பண்ணிப்பாங்க. அதாவது வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ராணுவ அதிகாரி, இந்த நம்ம முப்படைகளினுடைய ஏதோ ஒரு அதிகாரி வெளிநாட்டுல பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாரு, அவருக்கு நாம அனுப்புற ஆர்டிகிள் இந்த 56 APOக்கோ அல்லது இந்த ஃபீட் மெயில் ஆஃபீஸ்க்கோ நம்ம அனுப்புற மாதிரி இருக்கும். இந்த ஆர்டிகிளுக்கு சார்ஜஸ் பாத்தீங்கன்னா இன்லாண்டுக்கு என்ன சார்ஜஸோ அந்த சார்ஜஸ் பே பண்ணா போதுமானது. நம்ம ஏர்மெயில் சார்ஜஸ் அல்லது ஏர் சர்சார்ஜ் எல்லாம் நாம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இது வந்துட்டு வெளிநாட்டுகள்ல பணிபுரிகிற இந்த ஆர்ம்டு பர்சனல்ஸ், நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள். சரிங்களா? இந்த முப்படைகள் இருக்கிற அதிகாரிகள் அல்லது ஊழியர்களுக்காக நாம அனுப்புற ஆர்டிகிள், அதை வந்துட்டு இன்லாண்ட் ஆர்டிகிளா தான் ட்ரீட் பண்ணிப்பாங்க. அப்புறம் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன்ஸ். ஸோ கஸ்டம் டிக்ளரேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஏதாச்சும் டியூட்டியபிள் குட்ஸ், பொருட்கள், ஏதோ ஒரு பொருள் நாம இங்க இருந்து ஒரு வேல்யூபிள் பொருள் நம்ம இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அது வந்துட்டு இதெல்லாமே சப்ஜெக்ட் டு கஸ்டம் கிளியரன்ஸ் இல்லைங்களா? கஸ்டம்ஸ்ல போயிட்டு அது என்ன பொருள் அனுப்புறாங்க இந்த மாதிரியான அதெல்லாம் அவங்க செக் பண்ணி தான் அந்த கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. ஸோ இந்த பிஓகேட் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய அந்த பார்ட் 2ல என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் டிக்ளரேஷன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா இந்த கிரீன் கஸ்டம் லேபிள் C1 அப்படிம்பாங்க. ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற CN22 சொல்லுவோம் இல்லைங்களா? 2 வகையான இது நம்ம யூஸ் பண்றோம். CN22 ஒன்னு, CN23 ஒன்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி அந்த பிஓகேட்ல உங்களுக்கு இந்த CN22ங்கிற வார்த்தைகள் இருக்காது. இந்த C1 அப்புறம் C2ங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இது இந்த C1 தான் இப்போ வந்து என்னவா மாதிரி இருக்குன்னா CN22 மாதிரி இருக்கு. பிஓகேட் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த வேல்யூ 3400 ரூபாய். ஸோ பழைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ அதோடைய வேல்யூ என்ன நீங்க வழக்கமா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 300 SDRன்னு கொடுத்துருப்பாங்க. 300 நீங்க அனுப்புற பொருளுடைய வேல்யூ இந்த 300 SDRல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படிமோ இல்லைங்களா? ஸோ அது ஒரு காமன் ஒரு அளவீடு. 2 நாடுகளுக்குள்ளாடி இந்த தபால் சம்பந்தமான இதெல்லாம் பண்றப்போ இந்த காம்பன்சேஷன் கொடுக்கறதாகட்டும், அங்கிருந்து நமக்கு ரெமுனரேஷன் கொடுக்கறதா ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ற இந்த ஒரு பொதுவான ஒரு அளவீடு தான் இந்த SDR. ஸோ நம்மளுடைய இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 1 SDR இஸ் ஈக்குவல் டு 1100ங்கிற மாதிரி ஏதோ ஒரு ரேட் கொடுத்துருப்பாங்க சரிங்களா? 1 SDR. ஸோ 2023 ரேட்ல பாத்தீங்கன்னா 1 SDR இஸ் ஈக்குவல் டு 104 சரிங்களா? 104.6298 இந்தியன் ருபி 1 SDR. ஸோ அப்படின்னா 300 SDRக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31,300 ரூபாய். ஸோ இது வரைக்கும் மதிப்புள்ள பொருள்லாம் நம்ம என்ன டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா CN22. இந்த நாம அனுப்புற பொருளுடைய மதிப்பு இந்த 300 SDR, அதாவது இந்த 31,300 ரூபாய்க்கு மேல இருக்கும் பட்சத்துல CN23, அதாவது டீடைல்டு டிக்ளரேஷன் அப்படிம்பாங்க சரிங்களா? ஸோ CN22, CN23 உங்க பிஓகேட் பார்ட் 2ல அந்த நீங்க மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேர் இருக்காது. CN22, 23 பேர் இருக்காது. C1, C2 அல்லது அந்த CP2ங்கிற வார்த்தைகள் தான் இருக்கும். ஸோ C1 இஸ் ரிப்ளேஸ்டு பை CN22 அண்ட் C2 அண்ட் CP3 இஸ் ரிப்ளேஸ்டு பை CN23 சரிங்களா? ஸோ 300 SDRக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 300 SDRக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா CN22, 300 SDRக்கு மேல இருந்துச்சுன்னா CN23 யூஸ் பண்ணிக்கணும். எதுக்காக இந்த கஸ்டம் டிக்ளரேஷன் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஆர்டிகிளுக்கு உள்ளாடி என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத ஆர்டிகிளை ஓபன் பண்ணாமலே இந்த அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சரிங்களா? நம்ம கஸ்டம் டிக்ளரேஷன் கொடுக்காம இருந்தோம்னா அவங்க மேபி ஓபன் பண்ணி கூட பாத்துக்கலாம் இல்லைங்களா உள்ள என்ன பொருள் இருக்கு. ஸோ அவங்க ஓபன் பண்ணாமலே என்ன பண்ணிக்கலாம், வெளியே நாம இந்த மாதிரி கஸ்டம் டிக்ளரேஷன்லயே நம்ம சொல்றோம் இந்த பொருள் தான் அனுப்புறோம், இதனுடைய வேல்யூ இவ்வளவு ஒர்த்தபிள், இது இதனுடைய இந்திய மதிப்பு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பொருள் அனுப்புறோங்கிற டீட்டெயில்டா நம்ம அதுல சொல்லிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. சொல்லாத பட்சத்துல அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆர்டிகிளை ஓபன் பண்ணி உள்ளாடி என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படின்ட்டு அவங்களே அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக நாம என்ன பண்ணிக்கணும், நாமவே இந்த டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணிடணும். என்னென்ன ஆர்டிகல் நாம அனுப்புறோம், என்னென்ன பொருட்கள் உள்ளாடி நாம வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ வித் கிரேட் கேர் அண்ட் அஸ் மச் அக்யூரசி, அக்யூரேட்டா என்ன இன்ஃபர்மேஷன் அதோடைய வேல்யூ எல்லாமே அக்யூரேட்டா கொடுக்கறதுக்கு நாம பாத்துக்கணும். இன்அக்யூரேட் நம்ம வந்து தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ சரிங்களா, இல்ல அக்யூரேட் இல்லாத ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ இட்ஸ் லைபிள் டு பனிஷ்மெண்ட் இல்லைங்களா? அதாவது கன்ஃபிஸ்கேஷன், அதாவது இந்த பொருளை வந்து பறிமுதல் பண்ணிக்கலாம். சில கண்ட்ரி நம்ம கண்ட்ரிலையும் சரி இல்ல வெளிநாட்டு கண்ட்ரில அந்த நாட்டினுடைய கஸ்டம்ஸ் ஆக்ட் இல்ல நம்ம நாட்டினுடைய கஸ்டம்ஸ் ஆக்ட் அல்லது வெளிநாட்டுடைய கஸ்டம்ஸ் ஆக்ட் படி அந்த பொருளை பறிமுதல் பண்ணலாம். அல்லது பறிமுதலோட சேர்த்து பாத்தீங்கன்னா நமக்கு லீகல் ப்ரொசீடிங்ஸ் நம்ம மேல ஏதாச்சும் சட்ட நடவடிக்கை கூட எடுத்துக்கலாம் சரிங்களா? இன்கேஸ் நீங்க வந்து தவறான ஒரு கஸ்டம் டிக்ளரேஷன்ல தவறான தகவலை கொடுக்குறீங்க அல்லது முழுமையான தகவலை கொடுக்க மறுத்துட்டீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய நீங்க அனுப்புற பொருள் பறிமுதல் செய்யப்படலாம் அல்லது உங்க மேல
லீகல் ஆக்ஷன் நம்ம இந்தியன் கஸ்டம்ஸ் ஆக்ட் படி அல்லது அந்த வெளிநாட்டு கஸ்டம்ஸ் ஆக்ட் படி நம்ம மேல லீகல் ஆக்ஷன் கூட ஏற்றுக்கலாம். ஸோ எந்த ஒரு ஆர்டிகல் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கும் இந்த கஸ்டம் டிக்ளரேஷன்ங்கிறது கண்டிப்பா வைக்கணும். கஸ்டம் டிக்ளரேஷனை அக்யூரேட்டாவும் கரெக்டாவும் ஃபில்அப் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது இவ்வளவு வந்தீங்கன்னா ஜென்ரலா உள்ள இந்த கிளாஸ் 23 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ரலா உள்ள விஷயங்களை பத்தி அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது நீங்க கைட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 3 அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கிளாஸ்? ஸோ நம்ம இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, லெட்டர் கார்டு, போஸ்ட் கார்டு அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மேஜர் இதா சொல்லிட்டேன். ஒன்னு லெட்டர் போஸ்ட், இன்னொன்னு பார்சல் போஸ்ட் அப்படின்னு சொன்ன முதல் கிளாஸ் இல்லைங்களா. ரெண்டு கேட்டகரி, ஒன்னு லெட்டர் போஸ்ட்ங்கிற சொன்னோம், இன்னொன்னு பார்சல் போஸ்ட். ஸோ லெட்டர் போஸ்ட்ல என்னென்ன கேட்டகரி வருதுன்னா லெட்டர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், பிரிண்டட் பேப்பர்ஸ், ஸ்மால் பேக்கெட்ஸ், அப்புறம் லிட்டரேச்சர் டு த ஃபார் த பிளைண்ட். நம்ம கிட்டத்தட்ட நம்ம இன்லாண்ட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதே டேர்ம்ஸ் தான். சரிங்களா? ஸோ இது ஒன்னொன்னா என்னன்ட்டு நாம பார்த்துப்போம். லெட்டர்ங்கிறது நம்ம சாதாரணமா நாம அனுப்புற என்வலப்ஸ் இல்லைங்களா, லெட்டர்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் அல்லது கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்ட்டு அப்போ அங்கங்கே சொல்லியிருப்பாங்க. கரஸ்பாண்டன்ஸ்னாலும் லெட்டர்ஸ்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ இந்த லெட்டர்ஸ்ல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு லெட்டருக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் வைக்கக்கூடாது. அதாவது இட் இஸ் ப்ராஹிபிட்டட் டு இன்க்ளூட் அனதர் லெட்டர் ஆர் டாக்குமெண்ட் ஆர் சம்திங், ஏதோ ஒன்று. ஒரு லெட்டருக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் வைக்க கூடாது. அது யாருக்கு வைக்க கூடாது அப்படின்னா, யாருக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு அட்ரஸ் பண்றோம், அந்த அட்ரஸ் அவருடைய வீட்டிலே இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸுக்குன்னா வச்சுக்கலாம். சரிங்களா? அதே நேரம் அந்த அவருக்கோ அல்லது அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ தவிர்த்து மூன்றாவது ஒரு நபருக்கான லெட்டரை நீங்க ஒரு லெட்டருக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் நீங்க வைக்க கூடாது. அதான் இந்த இதை சொல்லியிருப்பாங்க. அந்த அவருக்கோ அந்த அட்ரஸிக்கோ அல்லது அந்த அட்ரஸினுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ யாருக்குன்னா நீங்க வச்சுக்கலாம். ஒரு லெட்டருக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் வச்சுக்கலாம். இதை தவிர்த்து மூன்றாவது நபருக்கு நீங்க இன்னொரு லெட்டர், ஒரு லெட்டருக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் நீங்க வைக்க கூடாது. அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் நாட் பி ஃபார்வர்டட் டு த டெஸ்டினேஷன். அந்த கண்டுபிடிக்கிறாங்க நம்ம இங்கேயே நம்ம கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இதை வந்துட்டு டெஸ்டினேஷனுக்கு அனுப்பிச்சு கொடுக்க மாட்டாங்க, திரும்ப இந்த சென்டருக்கே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் அது மட்டும் கிடையாது, என்ன பண்ணுவாங்க, ஈச் சச் டாக்குமெண்ட் பீயிங் ட்ரீட்டட் அஸ் அன்பெய்ட் லெட்டர். ஸோ இந்த லெட்டருக்குள்ளாடி நீங்க ஒரு 2-3 லெட்டர் உள்ளாடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உள்ளாடி இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும் அன்பெய்ட் லெட்டரா ட்ரீட் பண்ணி அதுக்கான சார்ஜஸ் டபுள் த போஸ்டேஜ் அட் இன்லாண்ட் ரேட். இதை வந்துட்டு நம்ம சென்டர் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சென்டர் என்ன பண்ணக்கூடாது, ஒரு லெட்டருக்குள்ளாடி இன்னொரு லெட்டர் வச்சு அனுப்பக்கூடாது. அனுப்பிச்சிக்கலாம், யாருக்கு அனுப்பிச்சிக்கலாம்னா அட்ரஸி அல்லது அட்ரஸினுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம். அதை தவிர்த்து மூன்றாவது நபருக்கு அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்புறதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உள்ள எத்தனை லெட்டர் வச்சிருக்காங்களோ அவ்வளவு லெட்டரையும் அன்பெய்ட் லெட்டரா ட்ரீட் பண்ணி திரும்ப அனுப்பிச்சிருவாங்க. அந்த அவ்வளவு லெட்டரையும் அன்பெய்ட் லெட்டரா ட்ரீட் பண்ணி அதுக்கான டபுள் த போஸ்டேஜ் சார்ஜ் இந்த சென்டர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் இதுவே ஃபாரின் ஆர்டிகல்லாம் வருது அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து வருது, ஸோ அவங்களுக்கு அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டாங்க, ஏதோ ஒரு வகையில நம்ம இந்தியாவுக்கு வந்துருச்சு, பட் வந்துட்டு நாம வாங்குறோம் அப்படின்னா இங்க நம்ம கிட்ட இருந்து அதுக்கான சார்ஜஸ் வாங்கிப்பாங்க. உள்ளாடி இந்த மாதிரி ஒரு 4-5 லெட்டர்ஸ் நமக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த சார்ஜஸை நம்ம கிட்ட இருந்து நாம அந்த டைம் ஆஃப் டெலிவரி நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்வர்டு. ஸோ வெளிநாட்டுக்கு நீங்க அனுப்புறப்போ அல்லது வெளிநாட்டுல இருந்து இங்க வரப்போ லெட்டருக்குள்ளாடி லெட்டர்ஸ் வச்சு அனுப்ப கூடாது அப்படிங்கறத இதனுடைய கண்டிஷன். ஸோ நம்ம இன்லாண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு இது சொல்லியிருப்பாங்க, ஒரு லெட்டருக்கு எவ்வளவு மினிமம் இது எவ்வளவு இருக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்லாண்ட் லெட்டர்ல சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே கண்டிஷன் தான் வந்து நமக்கு இங்கேயும் பொருந்தும். சரிங்களா? ஒரு லெட்டர்னா என்ன சைஸ்ல இருக்கணும், என்ன டைமென்ஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ மினிமம் பாத்தீங்கன்னா இன்லாண்ட் லெட்டருக்கான அதே சைஸ் தான் இல்லைங்களா. இது நீங்க பார்த்துருப்பீங்க, இன்லாண்ட் லெட்டர்ல படிச்சிருப்பீங்க 90 × 140 mm. இதான் வந்துட்டு மினிமம் சைஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுவே வந்துட்டு ஒரு லெட்டர் 90 × 140 ஒரு சாதாரண என்வலப் அல்லது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறது. இதுவே ரோல் ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இது நீங்க இன்லாண்ட் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோல் ஃபார்ம்ல இருக்குங்கிற பட்சத்துல இந்த அளவு பாத்தீங்கன்னா இந்த லெங்த் அதாவது நீளமான பகுதி இருக்கு இல்லையா, அந்த நீளமான பகுதியும் அப்புறம் ட்வைஸ் த டயமீட்டர்னா அந்த விட்டம் இருக்குங்க இல்லையா, அந்த ரோல்ங்கிறப்ப வந்து ஒரு பகுதி நீளமா இருக்கும், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இல்லைங்களா. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ங்கிறப்போ ஒரு பகுதி நீளமான ஒரு பகுதியா இருக்கும், அதனுடைய அடிப்பகுதி பாத்தீங்கன்னா இந்த வட்ட வடிவமா இருக்கும். அந்த வட்ட வடிவமா இருக்கிற பகுதியினுடைய அந்த விட்டம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய 2 மடங்கு ட்வைஸ் த டயமீட்டர். ஸோ இதையும் அந்த நீளமான பகுதியினுடைய நீளம் இது ரெண்டையும் ஆட் பண்றப்போ அதனுடைய அளவு எதை தாண்டி போகக்கூடாதுன்னு இருக்காங்க, 170 மில்லிமீட்டர் தாண்டி போகக்கூடாதுன்னு இருக்காங்க. அது போக இந்த கிரேட்டஸ்ட் டைமென்ஷன், அதாவது நீளமா இருக்கிற பகுதி கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் என்னவா இருக்கணும்,
100 mm தாண்டி போகக்கூடாது. இது மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன். இது நீங்க ஆல்ரெடி என்னென்ன படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ 90 × 140 இன்கேஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு அப்படின்னா, இன்கேஸ் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்னா இது மினிமம் அதாவது அந்த லெங்த் பிளஸ் ட்வைஸ் த டயாமீட்டர் 170 எக்ஸீட் ஆக கூடாது. அப்புறம் அந்த கிரேட்டஸ்ட் நீளமா இருக்கிற பகுதி 100 mm எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மேக்ஸிமம் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதே தான். இந்த இன்கேஸ் அந்த லெங்த், விட்த் அண்ட் டெப்த் இது மூணையும் கூட்டுறப்போ 900 mm தாண்டி போகக்கூடாது. ஒரு சிங்கிள் டைமென்ஷன் 600க்கு மேல போகக்கூடாது. இதுவே சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா இருந்துச்சுன்னா அந்த நீளமும் பிளஸ் அந்த டயமீட்டருடைய இருமடங்கு ட்வைஸ் த டயமீட்டர், அதுவும் ரெண்டையும் சேர்த்து கூட்டுறப்போ 140 போகக்கூடாது. சாரி 1040 mm மேல போகக்கூடாது. இந்த நீளமான சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல நீளமான பகுதியினுடைய நீளம் 900 mm தாண்டி போகக்கூடாது, சரிங்களா? இந்த மினிமம் மேக்ஸிமம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்துல எந்த மாதிரி இருக்கு, இதுல எப்படி எந்த மாதிரி இருக்கு, ஃபாரின் ஆர்டிகல் எந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டு இதுவுமே யூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ யூஸ்வலா லெட்டர்ஸ் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் என்வலப்ஸ் அப்படின்ட்டு அதை சொல்றாங்க. லெட்டர்னால நம்ம சாதாரண ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கரஸ்பாண்டன்ட் அப்படிங்கிற நம்ம அனுப்புறப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன என்வலப்ல வச்சு நம்ம அனுப்புறோம் இல்லைங்களா, லெட்டருங்கிறப்போ. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் என்வலப் அப்படின்ட்டு நிறைய கண்ட்ரில டிஃபைன் பண்றாங்க. இதை அவங்க நிறைய கண்ட்ரில என்ன பண்றாங்கன்னா, அந்த ப்ராசஸ் இன் ஆட்டோமேட்டட் மெஷின்ஸ், அதாவது இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஆட்டோமேட்டட் மெஷின்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க நம்ம இந்தியா போஸ்ட்ல கூட இருக்கு AMPC அப்படிம்பாங்க, ஆட்டோமேட்டட் மெயில் ப்ராசஸிங் சென்டர் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டெல்லி, கொல்கத்தா அண்ட் ஹைதராபாத் நினைக்கிறேன். அதுல வந்துட்டு நமக்கு AMPC இருக்கு, ஆட்டோமேட்டட் மெயில் ப்ராசஸிங் சென்டர்பாங்க. ஸோ அதை பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணுவோம், மொத்தமா கொண்டு அதுல லெட்டர்ஸை வச்சிருவாங்க. அதுவே பின்கோடு அந்த அட்ரஸ் அதுவே ரீட் பண்ணி மேக்னெட் அந்த இதுல இமேஜா ரீட் பண்ணி அது கன்வெர்ட் பண்ணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதுவே என்ன பண்ணிடும், பிரிச்சிடும், சரிங்களா? லெட்டர் வந்து ஆட்டோமேட்டடாவே அது ஸ்டார்ட் பண்ண LSM லெட்டர் ஸ்டார்டிங் மெஷின் பாங்க. ஸோ அதுவே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால என்ன சொல்றாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எந்த ஒரு என்வலப்பும் இந்த 120 mm இந்த ஸ்பெசிபிகேஷன் 120 × 235 தாண்டி இருக்கக்கூடாது. எதுக்காகனா அது தாண்டி போறப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது, இந்த ஆட்டோமேட்டட் மெஷின்ல கொடுத்து ப்ராசஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால யூஸ்வலா அது ரெக்கமெண்டட். அதாவது யூஸ்வலா எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, இந்த 120 × 230 இருக்கலாம். அதோட திக்னஸ் வந்து 5 mm இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்வலப் அப்படிங்கிற கேட்டகரியில் என்வலப் நம்ம லெட்டர்ஸ் அனுப்புறோம், அதை ஒரு என்வலப்பா இருக்கும் பட்சத்துல இதை தாண்டாம இருந்துச்சுன்னா என்னவாகும், நமக்கு அந்த அவங்க நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த ஆட்டோமேட்டட்ல ப்ராசஸ் பண்றப்போ அவங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால இந்த ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருப்பாங்க. 120 × 235 தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்வலப் வந்து ரெக்டாங்குலர், யூஸ்வலா நம்ம அதான் யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. என்வலப் வந்து எப்பவுமே எப்படிதான் இருக்கணும், ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கணும் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் the address and the service instruction should be completely clear. நம்ம அன்னைக்கே பார்த்தோம் இல்லையா, போன கிளாஸ்ல பார்த்தோம் எப்படி அட்ரஸ் எழுதணும், பேரு, அந்த அவங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், அந்த மாதிரி என்னென்ன இருக்கணுங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதே மாதிரி அந்த அட்ரஸ் என்னவா இருக்கணும், தெளிவா இருக்கணும். போக இந்த சர்வீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி சொன்ன இல்லையா, இன்ஸ்ட்ரக்ஷன் இஃப் அன்டெலிவர்டு ரிட்டன் பை ஏர், இஃப் அன்டெலிவர்டு ரிட்டன் டு சம்திங், அந்த மாதிரி ஏதோ சம்திங் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சாலும் அதை வந்து என்ன பண்ணிருக்கணும், தெளிவா எழுதப்பட்டிருக்கணும், சரிங்களா? ஸோ வெயிட் லெட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்வல் நம்ம இன்லாண்ட் லெட்டருக்குரிய அதே வெயிட் தான். மேக்ஸிமம் லெட்டருங்கிற கேட்டகரியில 2 கிலோகிராம் வரைக்குமான பொருட்களை வந்து நாம லெட்டருங்கிற கேட்டகரியில அமைச்சிக்கலாம், சரிங்களா? அப்புறம் பிரீச் ஆஃப் கண்டிஷன். பிரீச் ஆஃப் கண்டிஷன் தெரியும் இல்லைங்களா. இன்கேஸ் நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இந்த சைஸ் தான் இருக்கணும், மினிமம் இவ்வளவு இருக்கணும், மேக்ஸிமம் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கண்டிஷன் சொல்லியிருப்போம். இந்த கண்டிஷனை பிரீச் பண்றாங்க, இந்த கண்டிஷனை வந்துட்டு ஒபே பண்ணல, இதை தாண்டி போறாங்க, இல்ல இதோட சின்ன சைஸ்ல போடுறாங்க, இல்ல இந்த மேக்ஸிமத்தோட பெரிய சைஸ்ல போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய சைஸ்ல என்னோட வச்சிருக்காங்க, இதுதான் வந்துட்டு பிரீச் ஆஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லப்பட்ட கண்டிஷனை மதிக்காம அவங்க வேற ஒரு டைமென்ஷன் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரீச் ஆஃப் கண்டிஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டிகலை வந்துட்டு ரிட்டன் டு சென்டர் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, அந்த ஆர்டிகலை சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. டியூ சார்ஜஸ் மேபி ரிகவர் ஃப்ரம் ஹிம், இன்கே அந்த சார்ஜஸ், ஸோ அங்கிருந்து போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கான சார்ஜஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த சார்ஜஸ் இந்த சென்டர் கிட்ட இருந்து திரும்ப வாங்கிப்பாங்க. இன்கேஸ் அது போயிடுச்சு, அந்த இங்க ரிட்டர்ன் பண்ணல, இன்னொரு நாட்டுக்கு, நம்ம நாட்டுல ஓகே, அது அந்த நாட்டுக்கு போயிடுச்சு, அந்த நாட்டுல போயிட்டு அவங்க பிரீச் ஆஃப் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய ரூல்ஸை பொறுத்தது, அவங்க என்ன மாதிரியான விதிமுறைகள் வச்சிருப்பாங்களோ அதை பொறுத்து அவங்க அதை டெலிவரி பண்றாங்கன்னா டெலிவரி பண்ணுவாங்க, இல்ல
ரிட்டர்ன் பண்ணனா கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல என்ன சொன்னோம், இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்வர்ட் ஆர்டிகல் வந்து நம்மளுடைய ரூல்ஸை வச்சு தான் நாம டெலிவரி பண்றோம்னு சொன்னோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் அந்தந்த கண்ட்ரில அவங்களுக்கு நாம இங்கிருந்து அனுப்புற ஆர்டிகல் அவங்களுக்கு இன்வர்ட் ஆர்டிகலா போகும் இல்லைங்களா. அவங்க கண்ட்ரில அவங்களுக்கான ரூல்ஸ் என்னவோ அதுக்கு உட்பட்டு அவங்க அந்த ஆர்டிகலை மேபி அவங்க என்ன பண்ணலாம், டெலிவர் பண்ணலாம். அப்புறம் பிரீச் ஆஃப் கண்டிஷன் எக்ஸீடிங் மேக்ஸிமம் வெயிட். ஸோ 2 kg தாண்டி இருக்கு. 2 kgங்கிறத வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வெயிட்னு சொல்றோம். இந்த 2 kg தாண்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கான சார்ஜஸை கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. அது வந்து அந்த அவங்களுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டது. அந்த நாட்டுல போயிட்டு டெலிவரி ஆக போகுதுன்னா அந்த நாடு அவங்க என்ன விதிமுறைகள் வச்சிருக்காங்களோ அந்த நாட்டினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவங்க டெலிவரி பண்ணிக்கலாம். அல்லது இதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இன்கேஸ் அது வெயிட் எக்ஸ்ட்ரா இருக்கு, 2.2 kg இருக்கு, 2.3 kg இருக்கு, இல்ல 2.1 kg இருக்கு, என்ன பண்ணிக்கலாம், டெலிவரி பண்ணிக்கலாம். பட் அவங்க அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸை கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். இது அந்த நாட்டினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டது. ஸோ அது பிரீச் ஆஃப் கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன, அன்பெய்டு அண்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு. ஸோ அன்பெய்ட்னா தெரியும் இல்லைங்களா, நீங்க படிச்சிருப்பீங்க. அன்பெய்டுங்கிறது மொத்தமா ஸ்டாம்பே இல்லாம வருது. இன்சஃபிஷியன்ட்லி பெய்டுனா போதுமான அளவுக்கு ஸ்டாம்ப் நாம ஒட்டாம வந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஆர்டிகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்பெய்டு அண்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு லெட்டர்ஸ் ஆஃப் சர்ஃபஸ் மெயிலா இருந்துச்சு அப்படின்னா ஃபார்வர்ட் டு த டெஸ்டினேஷன். ஸோ அது வந்துட்டு சர்ஃபஸ் மெயில் அனுப்புறாங்க, ஏர் மெயில் அனுப்பல, சர்ஃபஸ் மெயில் அனுப்புறாங்க அப்படின்னா டெஸ்டினேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த டெஸ்டினேஷன்ல இருந்து என்ன பண்ணிப்பாங்க, இங்க பண்றோம் டாக்ஸ் பண்றோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி டெஸ்டினேஷன் என்ன பண்ணிப்பாங்க, டாக்ஸ் அமௌண்ட்டை டெஸ்டினேஷன்ல கலெக்ட் பண்ணிப்பாங்க. அது எப்படி கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா நாம இங்க இருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் ஒருத்தர் வந்து போதுமான அளவுக்கான ஸ்டாம்ப் ஒட்டல அப்படின்னா டி அப்படின்னு எழுத சொல்லியிருப்பாங்க. டீன்னு எழுதி எவ்வளவு அமௌண்ட் டாக்ஸபிள் அமௌண்ட், ஸோ இந்த டாக்ஸபிள் அமௌண்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் ஃபாரின் லெட்டர் இந்த ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்டெப் இன் இந்தியா. அதாவது ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் நமக்கு 20 கிராம் ஸ்லாப் இல்லைங்களா. ஸோ 20 கிராமுக்கு எவ்வளவு ரூபாய் அப்படிங்கிறத இங்க நாம எழுதணும். ஸோ வெளிநாட்டுக்கு போறப்போ அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அவங்க கண்ட்ரில ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்டெப்புக்கு என்ன ரேட்டு, ஸோ இந்த ஃபார்முலா தான் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, டாக்ஸ் அங்கேருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நாம இங்கேருந்து அனுப்புறப்போ எதெல்லாம் எழுதி அனுப்போம் அப்படின்னா, எவ்வளவு அமௌண்ட் நாம டாக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ 25 ரூபா ஒட்டுறதுக்கு 5 ரூபாய் தான் ஒட்டியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுல இந்த இடத்துல என்ன வரும், 5ங்கிறது வரும் இல்லைங்களா. டாக்ஸபிள் அமௌண்ட் 5, எவ்வளவு டெஃபிஷியன்சி அந்த டெஃபிஷியன்சி நம்ம எழுதிப்போம். பார் போட்டு கீழே என்ன எழுதிருப்போம் அப்படின்னா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்க இருந்து ஸோ இப்போ யூஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யூஎஸ்க்கு அனுப்புறதுக்கு 25 நினைக்கிறேன். ஸோ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 20 கிராமுக்கு என்ன ரேட்டு, ஸோ அந்த ரேட்டு, ஸோ 25 ருபீஸுக்கு இவங்க 5 ரூபி டாக்ஸ் போட்டுருங்க அப்படிங்கிறத நாம இங்க இருந்து எழுதி அனுப்புவோம். ஸோ அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரில அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அந்த நாட்டுல முதல் ஸ்லாப்ல அதான் ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்டெப் அப்படின்னு இருப்பாங்க. முதல் ஸ்லாப் நம்மளை பொறுத்த வரைக்கும் 20 கிராம் ஸ்லாப் இல்லைங்களா. ஸோ அந்த கண்ட்ரில அது என்ன ஸ்லாபோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அந்த ரேட்டை போட்டு இதை வச்சு தான் என்ன பண்ணிப்பாங்க, எவ்வளவு அமௌண்ட் டாக்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம இன்லாண்ட் லெட்டர்னா சிம்பிளா நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் த டெஃபிஷியன்சி அப்படின்ட்டு நம்ம போட்டு நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லைங்களா. இன்லாண்டை பொறுத்த வரைக்கும் அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டுனா டபுள் த டெஃபிஷியன்சின்னு போட்டு நம்ம வாங்கிடுவோம். அதுவே இன்டர்நேஷனல் மெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா தான் நாம யூஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம கண்ட்ரில இருந்து இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறப்போ எவ்வளவு அமௌண்ட் டாக்ஸ் பண்ணிருக்கோம், பார் போட்டு ஃபர்ஸ்ட் வெயிட் ஸ்டெப், ஸோ 20 கிராமுக்கு என்ன ரேட்டோ அதை எழுதி அனுப்பணும். டெஸ்டினேஷன் கண்ட்ரில அவங்க கண்ட்ரில என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு போட்டு அதுக்கேற்ற மாதிரியான கன்வர்ஷன் பண்ணி, ஏன்னா நம்ம ஐஎன்ஆர்ல போட்டிருப்போம், அவங்க வேற ஏதோ சம்திங் கரன்சில டீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கன்வெர்ட் பண்ணி இந்த அமௌண்ட் எங்க இருந்து வாங்கிப்பாங்க, அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. சரிங்களா. இது போக ஏதாச்சும் இதுல அடிஷனல் சார்ஜஸ், ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த பழைய இதுல பாத்தீங்கன்னா 2 rupees அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க பியோகேட் பார்ட் 2ல. ஸோ அந்த மாதிரி ஹேண்ட்லிங் சார்ஜஸ், ஸோ அவங்க நாட்டில் எவ்வளவு ஹேண்ட்லிங் சார்ஜஸ் வருமோ அந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸையும் அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டாக்ஸ் அமௌண்ட் போக அடிஷனலா ஹேண்ட்லிங் சார்ஜஸையும் அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ இதுவே ஐஎல்சி வந்துட்டு இந்த 3 கண்ட்ரி, நேபாள், பூட்டான் அண்டு பங்களாதேஷ், இந்த 3 கண்ட்ரிக்கும் போட்டீங்கன்னா 3 கண்ட்ரிக்கு எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய ஐஎல்சி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த ஐஎல்சி நம்ம இங்கிலாந்துக்கு யூஸ் பண்ற இந்த ஐஎல்சியை வேற ஏதாச்சும் கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிருக்காங்க, 2 அட்ரஸ் வந்து வேற ஏதோ கண்ட்ரி போட்டு ஐஎல்சி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து என்னவா ட்ரீட் பண்ண இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு அப்படிங்கிற மாதிரி அதை ட்ரீட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த 3 கண்ட்ரிஸுக்கும், நேபாள், பூட்டான், பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஐஎல்சியை என்ன பண்ணிக்கலாம், இந்த கண்ட்ரிஸுக்கு நாம அனுப்பிச்சிக்கலாம். பட் இந்த கண்ட்ரிஸ் தவிர்த்து அதர் தான் வேற ஏதாச்சும் கண்ட்ரிஸுக்கு நம்மளோட ஐஎல்சி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணிப்பாங்க. சரிங்களா. அதாவது லெட்டர்ல லெட்டரா ட்ரீட் பண்ணி இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்ணிப்பாங்க. சரிங்களா. ஸோ அடுத்த கேட்டகரி போஸ்ட் கார்டு. வழக்கமா நம்ம இங்கிலாந்துல நம்ம யூஸ் பண்ற அதே மாதிரியான
போஸ்ட் கார்டு தான். பட் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏர்மெயில் போஸ்ட் கார்டு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஏர்மெயில் போஸ்ட் கார்டு. ஸோ என்ன போட்டிருக்கும் பை ஏர்மெயில் அல்லது பார் ஏவியன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எதுக்காக ஏர்மெயில போற போஸ்ட் கார்டு. சரிங்களா? ஸோ ஏர்மெயில் போஸ்ட் கார்டுமோ போஸ்ட் ஆஃபீஸ் இஷ்யூ ஏர்மெயில் போஸ்ட் கார்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி. நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக ஏர்மெயில் போஸ்ட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்லேண்ட் போஸ்ட் கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்லேண்ட் போஸ்ட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்? வித் அடிஷனல் அடசிவ் ஸ்டாம்ப்ஸ் ஆர் அல்லது பிரைவேட்லி. இப்போ இன்லேண்ட் போஸ்ட் கார்டு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு அது 50 காசுக்கு வாங்கியிருப்போம் இல்லைங்களா? 50 காசு போக மீதி அந்த கண்ட்ரிக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு காசு நமக்கு தேவைப்படுமோ அவ்வளவு அமௌண்ட்டையும் நாம ஒட்டி நாம அமைச்சிக்கலாம். ஸோ இன்கேஸ் டாரிஃப்ல பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டு 15 ரூபாய் வருது, நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 50 காசுக்குன்னா மீதி 14 ரூபா 50 காசுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டாம்பை ஒட்டி அதை ஏர்மெயில் போஸ்ட் கார்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பிரைவேட்லி மேனுஃபேக்சர்டு போஸ்ட் கார்டு அப்படின்னா அவங்க 15 ரூபாய்க்கு என்டையரா இந்த வேற ஏதாவது கண்ட்ரிக்கு அனுப்புறாங்க அப்படின்னா 15 ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணிக்கணும்? போஸ்ட் கார்டு ஒட்டி அதை பிரைவேட்லி மேனுஃபேக்சர் கார்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்லேண்ட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் வெளிநாட்டுக்கும் பிரைவேட்லி மேனுஃபேக்சர் போஸ்ட் கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது நம்ம இன்லேண்ட்ல சொல்ற மாதிரியான அதே கண்டிஷன் தான். இந்த போஸ்ட் கார்டு வந்து நம்ம போஸ்ட் கார்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து நம்ம இஷ்யூ பண்ற போஸ்ட் கார்டுடைய அந்த டைமென்ஷன் அந்த கண்டிஷன் எல்லாமே அது ஒத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து பிரீச் ஆஃப் கண்டிஷன்ங்கிற கேட்டகரி வந்துடும். அப்புறம் இந்த ஹெட் நம்ம சூப்பர்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த ஹெட்ல போஸ்ட் கார்டுங்கிற வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். அது போஸ்ட் கார்டு தான் அப்படிங்கிறதுக்காக அந்த போஸ்ட் கார்டுங்கிற வார்த்தை கண்டிப்பா இதுல இருக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி போஸ்ட் கார்டுங்கிற வார்த்தை கண்டிப்பா இதுல இருக்கணும். சரிங்களா? அப்புறம் ரிப்ளை பெய்டு போஸ்ட் கார்டு. ரிப்ளை போஸ்ட் கார்டுனா பார்த்துருப்பீங்க நீங்க மேபி 2 ஹாஃபா இருக்கும். ஒரு ஹாஃப்ங்கிறது நம்ம அனுப்புறதுக்கு, இன்னொரு ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ரிப்ளை அப்படின்ட்டு போட்டு வச்சிருப்பாங்க. ரிப்ளை போஸ்ட் கார்டு அது. ஸோ அந்த மாதிரி ரிப்ளை போஸ்ட் கார்டு வந்துட்டு நமக்கு ஃபாரின் போஸ்ட்டுக்கு ரிப்ளை போஸ்ட் கார்டு சர்வீஸ் கிடையாது. எக்ஸப்ட் இந்த நேபாள், பங்களாதேஷ் அண்ட் பூட்டான் இதுக்கு ரிப்ளை போஸ்ட் கார்டு அமைச்சிக்கலாம். பட் இந்த கண்ட்ரீஸ்க்கு எது அதர் தேன் இந்த கண்ட்ரீஸ் அதர் தேன் இந்த நேபாள், பூட்டான் அண்ட் பங்களாதேஷ் நம்ம அந்த ரிப்ளை போஸ்ட் கார்டுங்கிற சர்வீஸ் வந்து நமக்கு கிடையாது. ஸோ இதுக்கு நீங்க இன்லேண்ட்ல டைமென்ஷன் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போஸ்ட் கார்டுனுடைய இன்லேண்ட் போஸ்ட் கார்டுனுடைய டைமென்ஷன் நம்ம இன்டர்நேஷனலுக்கும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. மினிமம் 90 × 140 இருக்கணும் மேக்ஸிமம். ஸோ இந்த 105 × 148 இந்த டைமென்ஷன் வந்துட்டு இந்த போஸ்ட் கார்டு ஏர்மெயில் போஸ்ட் கார்டுக்கு வந்து அதாவது வெளிநாட்டுக்கு போற போஸ்ட் கார்டுக்கு கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லெங்த் அட்லீஸ்ட் ஈக்குவல் டு த வித் மல்டிப்ளைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா 105 ஸ்கொயர் ரூட்டுக்கான அப்ராக்சிமேட் வேல்யூ 1.4 கொடுத்துருப்பாங்க. 105 × 1.4 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 147 பாயிண்ட் சம்திங் வரும், அதாவது 148. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? மினிமம் இந்த அளவுக்கு இருக்கணும், 90 × 140 mm இருக்கணும். மேக்சிமம் இந்த 105 × 145. இதுக்கு இடப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ல போடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கணும்? இந்த லெங்த்துக்கும் விட்த்துக்குமான இந்த கண்டிஷன் லெங்த் அட்லீஸ்ட் ஈக்குவல் டு த விட்த் மல்டிப்ளைட் பை 2. ஸோ வித்தை விடவும் வித் இன்ட்டு 1.5 போட்டா வர்ற அளவுக்கு அந்த லெங்த் இருக்கணும். சரிங்களா? இந்த கண்டிஷனையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது நேரமே சொன்ன மாதிரி தான் பிரைவேட்லி மேனுஃபேக்சர் அலௌடு தான். பட் அது என்ன பண்ணணும்? நாம போஸ்ட் ஆஃபீஸ்ல இஷ்யூ பண்ற அந்த போஸ்ட் கார்டுடைய எல்லா கண்டிஷனையும் அது ஒத்திருக்கும் பட்சத்துல அதை வந்து நாம அலோவ் பண்ணிக்கலாம். வேற அதுல போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் should not be folded or cut or altered. அந்த போஸ்ட் கார்டு வந்து நம்ம இன்லேண்ட்ல அனுப்புற மாதிரி தான். அதை அப்படி முழுசா தான் போட்டுக்கணும். அதை ஃபோல்டு பண்ணியோ அல்லது கட் பண்ணியோ அல்லது வேற ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணியோ அதை அனுப்பக்கூடாது. அசிட்டிஸ் அது எப்படி இருக்கோ அந்த ரெக்டாங்குலர் ஷேப் அது எப்படி இருக்கோ அதே ஷேப்ல தான் அது நாம அமைச்சிக்கணும். அதை எந்த விதமான ஆல்ட்ரேஷன் மேல பண்ணக்கூடாது. should be sent unenclosed வேற ஏதாச்சும் என்வலப்புக்குள்ளாடியோ எதுக்கு உள்ளாடி வச்சு என்க்ளோஸ் பண்ணி அனுப்பக்கூடாது. ஸோ ஓப்பன் கம்யூனிகேஷன் இல்லைங்களா? அதுல வந்து நோ சீக்ரஸி அப்படிம்பாங்க. எந்த விதமான சீக்ரஸி இருப்பது, கண்டென்ட் ஓப்பனா இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு என்வலப்புக்குள்ளாடி வச்சு என்க்ளோஸ் பண்ணி அனுப்ப கூடாது. அதான் should be sent unenclosed. என்க்ளோஸ் பண்ணாம தான் இந்த போஸ்ட் கார்டை அனுப்பணும். The right hand of the front should be reserved for the address of the recipient. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதான் ரைட் ஹேண்ட் சைடு இல்லைங்களா? இந்த ரைட் ஹேண்ட் சைடுல எதுக்காக கொடுத்துருப்பாங்க? அட்ரஸுக்காகவும் இந்த போஸ்டேஜ் ஓட்டுறதுக்காகவும் மட்டும்தான் இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்புறம் the back and the left hand of dispersal for written communication. ஸோ இந்த பக்கம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு அட்ரஸும் போஸ்டேஜும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இதனுடைய பின்பக்கமும் அது வந்து ஃபுல்லா இருக்கும். இந்த பக்கத்துல அவங்க என்ன பண்ணிக்கலாம்? ரைட்டிங் ஸ்பேஸ் இல்லைங்களா? அவங்களுடைய கம்யூனிகேஷனை எழுதிக்கலாம். சரிங்களா?
இதுல ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் வந்துட்டு ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டுறப்போ அடிஷனலா ஏதாச்சும் ஸ்டாம்ப் ஒட்டுறாங்க, இல்ல இதுக்கான ஸ்டாம்ப் வந்துட்டு இந்த முன்பக்கத்துல ஒட்டாம பின்பக்கத்துல ஒட்டியிருந்தா கூட பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அன்பெய்டா ட்ரீட் பண்ணிப்பாங்க. அதுவும் அந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால பின்பக்கத்துல ஸ்டாம்ப் ஒட்ட கூட ஸ்டாம்ப் எங்க தான் ஒட்டணும், அட்ரஸுக்கும் ஸ்டாம்புக்கும் இந்த ரைட் ஹேண்ட் ஆஃப்ல தான் ஒட்டிக்கணும். ஸ்டாம்ப் வந்துட்டு இங்க தான் ஒட்டணும், பின்பக்கத்துல ஒட்டினாலும் அது அன்பெய்டா தான் ட்ரீட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த போஸ்ட் கார்டோட பாத்தீங்கன்னா எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இருக்க கூடாது. சரிங்களா? இது ஃபோர்பிடன், அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. எந்த விதமான அட்டாச்மெண்ட், போஸ்ட் கார்டுனா அது ஒரு சிங்கிள் போஸ்ட் கார்டு மட்டும் தான் அதுல டிரான்ஸ்மிட் பண்ணணும். எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் அந்த போஸ்ட் கார்டோட இருக்க கூடாது. இன்கேஸ் பிரீச் ஆஃப் கண்டிஷன் ஏதாச்சும் இப்ப நம்ம சொன்ன அளவுகள்லையோ இல்ல இந்த சைஸ் இப்ப சொன்னோம் இல்லைங்களா, இந்த நம்ம சொன்ன கண்டிஷன்ல எதையாச்சும் அவங்க வந்துட்டு அதை மீறுறாங்க, அந்த கண்டிஷனை மீறும் பட்சத்துல ட்ரீட்டட் அஸ் லெட்டர், இந்த போஸ்ட் கார்டை என்ன பண்ணிப்போம், லெட்டரா ட்ரீட் பண்ணி அதுக்கான சார்ஜஸ் வந்துட்டு நாம கலெக்ட் பண்ணிப்போம். சரிங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா, போஸ்ட் கார்டுல பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதை லெட்டரா ட்ரீட் பண்ணி அதுக்கான சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் அந்த போஸ்ட் கார்டு வந்துட்டு அன்பெய்டாவோ அல்லது இன்சஃபிஷியன்ட்லி பெய்டாவோ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ சேம் நம்ம அந்த இதுக்கு டாக்ஸேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, லெட்டருக்கு எப்படி டாக்ஸேஷன் பார்த்தோமோ சேம் இதே மாதிரியான டாக்ஸேஷன் போட்டு நம்ம என்ன பண்ணிப்போம், கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் அந்த கிளாஸ் 28ங்கிறது தான் நம்ம லெட்டருக்கு எப்படி டாக்ஸேஷன் கால்குலேட் பண்ணோமோ அதே மாதிரியான கால்குலேஷன் தான் இந்த போஸ்ட் கார்டுக்கும் போட்டு அந்த டாக்ஸேஷன் கலெக்ட் பண்ணிப்பாங்க. இது போஸ்ட் கார்டுக்கானது. சரிங்களா? ஸோ இன்சஃபிஷியன்ட்லி பிரீச் ஆஃப் கண்டிஷன் அதை லெட்டரா ட்ரீட் பண்ணி டாக்ஸ் பண்ணிக்கணும், அல்லது இன்கேஸ் அன்பெய்ட் அல்லது இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட்னா அந்த நம்ம லெட்டருக்கு எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரியான கண்டிஷன்ல அதை டாக்ஸேஷன் போட்டுக்கணும். ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பேப்பர்ஸ். லெட்டர்ஸ் பார்த்துட்டோம், போஸ்ட் கார்டு பார்த்துட்டோம். இன்னொரு கேட்டகரி ஏரோகிராம். நான் ஆல்ரெடி முதலே சொல்லிட்டேன், ஏரோகிராமுக்கு நமக்கு தனி கிளாஸ் கிடையாது, அதனால இது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏரோகிராம்க்கு தனி ஒரு அதுக்கான எந்த டெஃபினிஷனுமே நமக்கு கிடையாது, அதனால ஏரோகிராம்ங்கிற இந்த கிளாஸஸ்ல இன்க்ளூட் ஆகி வந்திருக்காது. சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பேப்பர்ஸ். பேர்ல இருக்கு பிரிண்டட் பேப்பர்ஸ் இல்லைங்களா? ஸோ ஏதோ சம்திங் பிரிண்ட் பண்ணதா இருக்கணும், ஹேண்ட் ரிட்டனா இல்லாம பிரிண்ட் பண்ண ஒரு பேப்பர்ஸ் அல்லது புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னா கரஸ்பான்ஸ் புக் பேக்கெட். ஸோ நம்ம இன்லாண்ட் லெட்டர்ல படிச்சிருப்போம் இல்லைங்க, லெட்டர் கார்டு, போஸ்ட் கார்டு, அப்புறம் புக் பேக்கெட் கண்டெய்னிங் பீரியாடிகல்ஸ், புக் பேக்கெட் கண்டெய்னிங் பிரிண்டட் புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு சர்வீஸ் தான் இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற சர்வீஸ். இன்லாண்ட் போஸ்ட் நம்ம புக் பேக்கெட்னு கொஞ்சம் சர்வீஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா, புக் பேக்கெட், அந்த பீரியாடிகல்ஸ், பிரிண்டட் புக்ஸ், அது மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு சர்வீஸ் தான் இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் எங்க நம்மளுடைய இன்டர்நேஷனல் மெயில்ஸ்ல. இதை பொறுத்த வரைக்கும் இங்க இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ல வந்துட்டு ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு சாதாரணமான பிரிண்டட் பேப்பர்ஸ், இன்னொன்னு ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ். ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா பார்ட் 1ல. ஸோ இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ் வெளிநாட்டுக்கு கூட அமைச்சிக்கலாம். ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் நம்ம உள்நாட்டுக்கு பார்த்திருப்போம், அதே மாதிரியான ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் வெளிநாட்டுக்கு கூட அமைச்சிக்கலாம். இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் எந்த கேட்டகரிக்குள்ளாடி எந்த கிளாஸுக்குள்ளாடி வருது அப்படின்னா இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கிளாஸுக்குள்ளாடி இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் வரும். அது தவிர்த்து ஆர்டினரி பிரிண்டட் பேப்பர்ஸ் நம்ம ஏதாச்சும் சாதாரணமா பிரிண்ட் பண்ணி எடுத்து அனுப்பிச்சு கொடுக்குற பிரிண்ட் பண்ணி நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புற அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். சரிங்களா? ஸோ எதெல்லாம் அனுப்பலாம், என்னெல்லாம் பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில அனுப்பலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. லெட்டர்ஸோ அல்லது போஸ்ட் கார்டுங்கிறப்ப வந்து பிரிண்ட் பண்ணிருக்கலாம். பிரிண்டட் போஸ்ட் கார்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நம்ம வழக்கமா இன்லாண்ட்ல பாத்தீங்கன்னா பிரிண்டட் போஸ்ட் கார்டு 6 rupeesக்கு நம்ம சார்ஜ் பண்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பிரிண்ட் பண்ண போஸ்ட் கார்டு கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் மாணவர்கள், பீப்புள்ஸ் ஆஃப் ஸ்கூல், அதாவது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுடைய, ஸோ இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்புறாங்க, அல்லது அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இங்க இருக்கிற அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்புறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் லெட்டர்ஸோ அல்லது போஸ்ட் கார்ட்ஸ், பிரிண்டட் போஸ்ட் கார்ட்ஸோ ஏதோ ஒன்று அனுப்புறாங்க. இதை வந்துட்டு பிரிண்டட் பேப்பரா எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரியான கரஸ்பாண்டன்ஸ், அவங்க எழுதுற அங்கிருந்து அனுப்புற ஏதாச்சும் கோர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, அது சம்பந்தமான புக்ஸ் அமைச்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 பேஜ் 20 பேஜ் அளவுல ஏதாச்சும் செராக்ஸ் எடுத்து அமைச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இது அவங்களுடைய படிப்பு சம்பந்தமா. ஸோ அந்த ஸ்கூல்ல இருந்து அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கோங்க, ஒரு கல்வி நிறுவனத்துல இருந்து அதனுடைய மாணவர்களுக்கு அனுப்புற இந்த மாதிரியான புக்ஸ் அல்லது அவங்களுடைய ஸ்டடி ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் பிரிண்டட் பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் மேனுஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ நியூஸ் பேப்பருக்கான மேனுஸ்கிரிப்ட் நாம கையால எழுதுறோம். நான் முதல்ல என்ன சொன்னேன், எதுவுமே கையால எழுதிருக்க கூடாது, ஆனா என்ன பிரிண்டட் தான் பண்ணிருக்கோம்னு சொன்னேன். பட் வேற எதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா மேனுஸ்கிரிப்ட்ஸ், கையால எழுதப்பட்ட நியூஸ் பேப்பருக்கான ஒர்க்ஸ். சரிங்களா? ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் அதுக்கான கண்டென்ட் இங்க இருந்து எழுதி அனுப்புவாங்க இல்லைங்களா, நியூஸ் பேப்பருக்கான ஆர்டிகல்ஸ் எழுதி அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்டிகல் அல்லது
நியூஸ் பேப்பருக்கான கண்டென்ட்ஸ் இங்க இருந்து அந்த நியூஸ் பேப்பருக்காக எழுதி அனுப்புறாங்க அப்படின்னா அது அனுப்பிச்சிக்கலாம். அப்புறம் மியூசிக்கல் ஸ்கோர்ஸ், இந்த மியூசிக் நோட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, இது வந்துட்டு அவங்க கையால எழுதியிருந்தாங்கன்னா அதையும் மேனுஸ்கிரிப்ட்ல இருந்துச்சுன்னா அனுப்பிச்சிக்கலாம். அப்புறம் போட்டோ காப்பீஸ்னா நம்ம செராக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, செராக்ஸ் காப்பி. ஸோ அதான் போட்டோ காப்பீஸ். ஏதோ ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்டோட செராக்ஸ் காப்பீஸ், போட்டோ காப்பீஸ் வந்துட்டு பிரிண்டட் பேப்பர்ஸ் நம்ம கருதிக்கலாம். அப்புறம் இம்ப்ரெஷன் அப்டெண்ட் பை மீன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பிரிண்டர்ஸ், நாம வழக்கமா கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் எடுத்து கொடுக்குற ஏதாச்சும் விஷயங்கள், பிக்சர்ஸா இருக்கலாம் அல்லது கண்டென்ட்டா இருக்கலாம், ஏதோ ஒன்று கம்ப்யூட்டர் மூலமா நாம பிரிண்ட் எடுத்து கொடுக்குற இந்த விஷயங்கள் இது எல்லாமே என்ன இருக்கலாம், இது எல்லாத்தையுமே பிரிண்டட் பேப்பர் அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வந்துடலாம். பட் அதுல என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த பிரிண்டட் மேட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த அட்ரஸ் சைட்ல இருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் மேனுஸ்கிரிப்ட்ல எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பட் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அதை பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரி கொண்டு வரலாம். கொண்டு வரப்போ கண்டிப்பா என்ன எழுதணும், பிரிண்டட் மேட்டர் அப்படிங்கிற இந்த 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 வாசகம் எப்படி இருக்கணும், ஷால் பி பியர் இன் போல்ட் லெட்டர்ஸ். ஸோ போல்ட் லெட்டர்ல பிரிண்டட் மேட்டர்ங்கிறத அந்த பொறிச்சிருக்கணும். சரிங்களா, அதான் போட்டிருப்பாங்க, அந்த அதுல எழுதி இருக்கணும், அதான் சொல்லியிருப்பாங்க. சரி, அப்புறம் cannot be transmitted, எதெல்லாம் அனுப்பக்கூடாது, எதெல்லாம் பிரிண்டட் பேப்பர்ங்கிற கேட்டகரியில அனுப்பக்கூடாது அப்படின்னா, டைப்ரைட்டர்ல டைப் பண்ண விஷயங்கள். ஸோ பேப்பர்ஸ் அப்டெண்ட் பை டைப்ரைட்டர்ல நான் தான் சொன்னேன், கையால் எழுதிருக்க கூட பிரிண்ட் பண்ணிருக்கலாம். ஸோ டைப்ரைட்டர்ல யூஸ் பண்ணிருக்க கூடாது, டைப்ரைட்டர்ல டைப் பண்ண விஷயங்கள். காப்பீஸ் அப்டெண்ட் பை மீன்ஸ் ஆஃப் ட்ரேசிங் ஆர் பை ஹேண்ட் ரைட்டிங், அதாவது நம்ம கார்பன் காப்பி வச்சு எழுதிருப்போம் இல்லைங்களா. ஸோ கார்பன் காப்பி வச்சு எழுதுனா ஏதாச்சும் கம்யூனிகேஷன்ஸ், ஸோ ஏதாச்சும் கண்டென்ட், இதை வந்துட்டு என்ன பண்ணிருக்க கூடாது, இதை வந்துட்டு இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் வந்துட்டு பிரிண்டட் பேப்பர்ங்கிற கேட்டகரியில நாம அனுப்ப முடியாது. அப்புறம் காப்பீஸ் அப்டெண்ட் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ், ரப்பர் ஸ்டாம்ப் ஏதாச்சும் போட்டு யூஸ் பண்ணிருக்கலாம், அதையும் பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில எடுக்க முடியாது. அப்புறம் பிலிம்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் ஆர் வீடியோ ரெக்கார்டிங்ஸ், இந்த மாதிரி கேசட்டு அல்லது சிடி, இதை வந்துட்டு எதில் அனுப்ப முடியாது, பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில அனுப்ப முடியாது. ஒரு எக்ஸம்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, டைரிஸ் அண்ட் கேலண்டர்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி, ஒரு கம்பெனி வந்துட்டு ஏதோ ஒரு கம்பெனி அது அவங்களுடைய ஒரு கஸ்டமருக்கு காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறாங்க அப்படின்னா இதை வந்து பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில அமைச்சிக்கலாம். பட் அதுக்கு என்ன, ஏன்னா டைரி வந்துட்டு எம்டியா இருக்கும் இல்லையா, ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு டைரி கொடுக்குறாங்க அப்படின்னா அது எம்டியா இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், பிரிண்ட் பண்ண மேட்டர்ஸ் தான் நம்ம அனுப்பணும்னு சொல்லுவோம். பட் டைரி வந்து எம்டியா இருக்கும். ஆனா அது பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில அமைச்சிக்கலாம். எப்போ அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி அனுப்புறாங்க அவங்களுடைய கஸ்டமருக்கு, இல்ல யாரோ ஒருத்தருக்கு காம்ப்ளிமெண்டரி அனுப்புறாங்கன்னா அதை வந்துட்டு அமைச்சிக்கலாம். பட் இந்த வேர்டு காம்ப்ளிமெண்டரிங்கிற வேர்டு கண்டிப்பா அதுல இருக்கணும். அது போக அனுப்புறவங்களுடைய பேரு, அந்த அட்ரஸ் எல்லாமே அந்த இதுல பிரிண்ட் ஆயிருக்கணும். சரிங்களா, இதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மற்ற விஷயங்கள் வந்து பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி டைரிஸ் ஏதாச்சும் அனுப்புறாங்க, டெஸ்க் கேலண்டர் ஏதாச்சும் அனுப்புறாங்க அப்படின்னா அதை வந்து காம்ப்ளிமெண்டரிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா அதை பிரிண்டட் பேப்பரா கருதி அமைச்சிக்கலாம். அப்புறம் அந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ல எந்த விதமான பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ், தனிப்பட்ட எந்த கடிதமும் அதுல இருக்க கூடாது இல்லைங்களா. ஏதாவது பொதுவான விஷயங்கள், போட்டோ காப்பீஸ் அந்த மாதிரி இருக்கலாமே தவிர பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ், தனிப்பட்ட எந்த விதமான தகவல் தொடர்பும் அதுல இருக்க, தனிப்பட்ட எந்த விதமான லெட்டரும் அதுல இருக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மல்டிபிள் காப்பீஸ். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, மேரேஜ் இன்விடேஷன்ஸ் இல்லைங்களா. மேரேஜ் இன்விடேஷன் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு, வெளிநாட்டுல ஒரு 10 பேருக்கு மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பணும். பட் ஒவ்வொன்றையும் தனித்தனியா நீங்க லெட்டர் கேட்டகரி இல்ல வேற ஏதோ கேட்டகரியில் அனுப்பிச்சீங்கன்னா நிறைய காசு செலவாகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணா, அந்த 10ஐயும் சேர்த்து ஒருத்தருக்கு அனுப்பிச்சிடலாம். அவர் அங்கிருந்து என்ன பண்ணிப்பாரு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாரு. பட் என்ன கண்டிஷன் அப்படின்னா, இதுக்குள்ளாடி இண்டிவிஜுவலா நேம் எழுதிருக்க கூடாது. மல்டிபிள் காப்பீஸ் வந்து அனுப்பிச்சிக்கலாம். பட் they do not bear names and address of different senders. ஸோ நீங்க 10 இன்விடேஷன் இல்ல 100 இன்விடேஷன் கூட சேர்த்து வச்சு அனுப்பிச்சிக்கலாம். பட் அந்த 100லயுமே என்ன இருக்கக்கூடாது, எந்த விதமான அட்ரஸ் இருக்கக்கூடாது. மேல இருக்கிற 1ல மட்டும் தான் என்ன இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும். ஸோ உள்ளுக்குள்ளாடி நீங்க எத்தனை வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம். மல்டிபிள் காப்பீஸ் வந்து அனுப்பிச்சிக்கலாம். பட் அதுக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றையும் என்ன இருக்கக்கூடாது, தனித்தனியா எந்த விதமான பேரு, அட்ரஸினுடைய பேரோ அட்ரஸோ வந்து தனித்தனியா இருக்க கூடாது. மேரேஜ் இன்விடேஷன் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, பிரிண்டட் பேப்பர்ங்கிற கேட்டகரியில மேரேஜ். நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், அந்த புக் பேக்கெட்டுங்கிற நம்ம இன்லேண்ட்லயே அதான் பண்ணுவோம் இல்லைங்களா. புக் பேக்கெட்டுங்கிற கேட்டகரியில தான் நாம நம்மளுடைய மேரேஜ் இன்விடேஷன் அனுப்புவோம். சேம் அதே மாதிரி வெளிநாட்டுக்கும் இந்த புக் பேக்கெட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறது இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் தான். அந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில நாம இன்விடேஷன்ஸ் எல்லாம் நாம இன்டர்நேஷனல் மெயில்ஸ், வெளிநாட்டுக்கு நாம ஃபாரின் மெயில்ஸ்க்கு நாம அமைச்சிக்கலாம். ஸோ இது பிரிண்டடா இருக்கணும், ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படி இருக்கணும், பிரிண்டட் தான் இருக்கணும், கையால ஏதோ எழுதக்கூடாதுன்னு இருக்கும். ஸோ வேற ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னா என்னெல்லாம் இருக்கலாம், இந்த பிரிண்டட்ல வேற ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னா, பேரு அட்ரஸ் இருக்கலாம், அனுப்புறவங்களுடைய பேரு அட்ரஸ் இருக்கலாம், டேட் ஆஃப் எங்க இருந்து அனுப்புறாங்க, அவங்களுடைய டேட் அண்ட் பிளேஸ் எங்க இருந்து அனுப்புறாங்க அந்த டீடைல்ஸ் இருக்கலாம். அப்புறம் ஏதாச்சும் அவங்களுடைய ஏதாச்சும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதாச்சும் அது எழுதிக்கலாம். அப்புறம்
பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. பிரிண்ட் பண்ணதுல ஏதாச்சும் கையால நம்ம மேனுவலா அதை ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுமா அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். அதாவது அண்டர்லைன் போட்டு காமிச்சிக்கலாம் அல்லது அடிச்சுக்கலாம். ஸ்கோர் அவுட் இல்லைங்களா, டெலீட் அல்லது மார்க் அல்லது அண்டர்லைன் சர்டன் வேர்ட்ஸ் அல்லது சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் பிரிண்டட் டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிருக்கணும். பிரிண்ட் பண்ணல மேனுவலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஒரு கோடு போட்டு ஸ்கோர் அவுட் பண்ணிக்கலாம் அல்லது அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அது அலௌடு. பட் எதுவும் எழுதக்கூடாதுங்கிறது தான் கண்டிஷன். அப்புறம் கரெக்ட் த பிரிண்டிங் எரர்ஸ். பிரிண்டிங் எரர் ஏதோ பிரிண்ட் பண்றப்போ அந்த பிரிண்டிங் வந்து தப்பா வந்துருச்சு, ஸோ அதை பிரிண்டை ஸ்கோர் அவுட் பண்ணிட்டு அதுக்கான சரியான வார்த்தைகளை, இப்போ ஏதோ ஒரு வார்த்தை பிரிண்ட்ல வந்து தப்பா வந்துருச்சு அப்படின்னா அந்த வார்த்தையை வந்து நாம கரெக்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். வேற என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்ம்ஸ். இப்போ ஏதோ ஒன்று அனுப்புறாங்க, ஒரு விபி மாதிரியானது, விபிங்ல ஏதோ ஒரு அவங்களோட ரிப்ளை வாங்குறதுக்காக ஏதோ ஒரு ஃபார்ம் அல்லது சப்ஸ்கிரிப்ஷனுக்கான ஃபார்ம், ஏதோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். இதுல இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில் அனுப்புற பொருளோட இந்த ஆர்டர் ஃபார்ம், அதாவது ஒரு புக் அமைச்சிருப்பாங்க, இன்னொரு புக்குக்கான ஆர்டர் ஃபார்ம் அல்லது வேற ஏதாச்சும் ஆர்டர் ஃபார்ம் இருக்கலாம். அப்புறம் அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் வந்து அடிஷனலா அதோட நாம அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் என்வலப்பு, ஒரு என்வலப்போ அல்லது கார்டோ என்க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலா வந்து நாம அங்கிருந்து அமைச்சுக்கலாம். எதுக்காக? ரிப்ளை பர்பஸுக்காக. ஸோ அங்கிருந்து அவங்க ஏதாச்சும் ரிப்ளை வந்து நமக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்காக நாம இங்கிருந்து ப்ரீபெய்டு, நம்ம இங்கிருந்து ப்ரீபெய்டாவே ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டி என்ன பண்ணிக்கலாம், அங்கிருந்து அந்த என்வலப் வந்து இந்த பிரிண்டட் மேட்டர்ஸ் கூட நாம அடிஷனலா அட்டாச் பண்ணிக்கலாம். கார்ட்ஸ், இன் கேஸ் ஆஃப் கார்டு ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, பிரிண்டட் நம்ம இன்லாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிண்டட் போஸ்ட் கார்டு அப்படிமோ. ஸோ அந்த மாதிரி பிரிண்டட் போஸ்ட் கார்டையும் நம்ம என்ன கேட்டகரியில கொண்டு வந்துடலாம், இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில நாம கொண்டு வந்துடலாம். அதை வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஏதாச்சும் ரேப்பர்ல அல்லது என்வலப்புக்குள்ளாடியே வச்சு அனுப்பக்கூடாது. சரிங்களா? அது சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த வார்த்தைகள் இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்ப்ரைம்ஸ் அல்லது பிரிண்டட் பேப்பர்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பிரிண்டட் மேட்டர்ஸ்னு ஒரு வார்த்தை, அல்லது பிரிண்டட் பேப்பர்ஸ் அல்லது இம்ப்ரைம்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கண்டிப்பா என்ன இருக்கணும், இந்த பிரிண்டட் பேப்பருங்கிறதுல மேல தெளிவா தெரியற மாதிரி இருக்கணும். ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கணும் இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த செகண்ட் கிளாஸ் மேல பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களோட எக்ஸாமினேஷனுக்காக. நம்ம இன்லாண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ இன்விடேஷன் அனுப்புறோம் அப்படின்னா அது ஓப்பன் கண்டிஷன் தான் அனுப்புறோம் இல்லைங்களா? புக் பேக்கெட்டுங்கிற கண்டிஷன் அனுப்புறப்போ ஓப்பன் கண்டிஷன், என்க்ளோஸ் ஆயிருக்க கூடாது, க்ளோஸ் பண்ணிருக்க கூடாது. ஓப்பன் கண்டிஷன் யாருனாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான கண்டிஷன் தான் இருக்கணும். ஸோ வெளிநாட்டு ஆர்டிகல், இன்டர்நேஷனல் ஆர்டிகளுக்கும் அந்த கண்டிஷன் பொருந்தும். இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில் அனுப்புற எந்த விதமான ஆர்டிகலா இருந்தாலும் அது வந்து என்ன இருக்கணும், இன்ஸ்பெக்ஷன் அவங்க எடுத்து பாக்குறதுக்கு ஈஸியா ஓப்பன் கண்டிஷன் தான் இருக்கணும். அதை என்ன பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ண கூடாது. இந்த வார்த்தைகள் பிரிண்டட் மேட்டர்ஸ் அல்லது பிரிண்டட் பேப்பர்ஸ் அல்லது இம்ப்ரைம்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து கண்டிப்பா அதுல எழுதிருக்கணும். எழுதிருந்துச்சுன்னா தான் அது பிரிண்டட் பேப்பரா வந்து ட்ரீட் பண்ணிக்கப்படும். இல்லைன்னா பிரீச் ஆஃப் கண்டிஷன் கண்டிஷன்ல கொண்டு வந்துருவாங்க. சாஜி எத்தனை கிளாஸ் எடுக்கலாங்க சாஜி இன்னைக்கு? இதோட முடிக்கலான்னு சார்? எத்தனை கிளாஸ் எடுக்கலான்னு? இது ஐ மீன் கிளாஸ் ரிஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னா இன்னொரு 10 மினிட்ஸ் அப்படியே பண்ணலாமா? ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். இல்ல நியூஸ் பேப்பர் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாமா சார்? ஆமா, அதான் சொல்றேன் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஏன்னா டைம் ரொம்ப எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து அதுக்கு மேல போச்சுன்னா பாக்குறவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எடுத்து குறைஞ்சிருது. என்ன மகாராஜன், சரியா நான் சொல்றது? ஆமா சார், நெக்ஸ்ட் கிளாஸ் போயிடும். நிறைய வச்சிருக்கா ஸ்லைடு. ஆமா, ஓகே சார், நிறைய இருக்கு, இன்னும் ஸ்லைடு இருக்கு. ஓகே சார். தேங்க்ஸ் ராஜு, தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ எவ்ரிபடி. தேங்க் யூ மகராஜன். தேங்க் யூ எவ்ரிபடி. அடுத்த கிளாஸ் நம்ம வென்ஸ்டே அன்னைக்கு பார்க்கலாம். வென்ஸ்டே அன்னைக்கு அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.